ஆகிய துணை இவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். கலி இவன் பேடி என்று கை காட்டிய நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து நாம் சென்ற 2 நாட்களாக இந்த யுகங்கள் 4 யுகங்கள் பற்றியும் அதில் ஒவ்வொரு யுகங்களிலும் எப்படி தர்ம நெறியானது குறைந்து கொண்டே வந்தது என்பது பற்றி எல்லாம் பார்த்தோம். இந்த கலியுகத்தின் இயல்பு என்னவாக இருந்தது, ஆதி தலையுகத்தில் இருந்த அந்த தர்ம நெறிகள் எல்லாம் எப்படி படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது. இந்த கலியுகத்தில் சத்தியம், தூய்மை, தர்மம், கருணை, இன்னும் மனித ஆயுள் கூட குறைந்து கொண்டே வந்தது என்பது பற்றி எல்லாம் பார்த்தோம். அப்புறம் இந்த கலியுகம் எப்ப ஆரம்பிச்சது, பாண்டவர்களுடைய பேரன் பரீட்சித்து மகாராஜா அவர்கள் காலத்தில் துவங்கி இந்த கலியை அவர் விரட்ட முயற்சித்து அவரிடம் கெஞ்சி சரணாகதி அடைந்து இந்த கலி ஒரு 10 இடங்களை வேண்டி அந்த 10 இடங்களிலும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டு வந்ததை எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த கலியானவன் இப்படியாக இந்த பரீட்சித்து மகாராஜா கிட்ட கெஞ்சி கேட்டு 10 இடங்களை வேண்டி அந்த இடங்களில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டு அந்த இடம் இருந்து கொண்டே மற்ற இடங்களையும் ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டு அந்த காலைக்கு வருஷம் சித்திரை மாதம் துவங்கி அவன் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒரு 5000 வருஷம் அவன் வளர்ந்து வந்துட்டான். கலியுகத்துக்கு வருஷம் 4 லட்சத்துக்கு மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய தீர்க்கதரிசிமார்கள் கலியுகத்துக்கு வருஷம் 5000 தான் அப்படின்னு அறிவிச்சிருந்திருக்காங்க. அப்போ இந்த 5000 வருஷமாக இருக்கும்போது ஒரு அதிசயம் நடக்குது. நம்முடைய பெருமாள் அவர்களுடைய அவதாரம் நிகழ்கிறது. பெருமாள் அவர்கள் அந்த கலிக்கு வயது 5000 இருக்கும்போது இந்த கலியனை அழிப்பதற்காகவே இந்த மண்ணுலகில் அவதரிக்கிறார்கள் என்பது பற்றி எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த கலியுகத்துலதான் அசுரர்கள் தலையுகத்துல அவங்க வாழ்ந்த அசுரர்கள், தேவர்கள், மனிதர்கள் அவங்கவுங்க இடத்துல வாழ்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் கிரேதாயுகத்துல இந்த அசுரர்கள் இந்த மனிதர்கள் வாழ்கிற இந்த பூமிக்கே வந்துட்டான். அப்படித்தான் அந்த கிரேதாயுகத்துல ராமாவதாரம் நிகழும் போது இலங்கையில ராவணன்கிற அரக்கன் வந்துட்டான். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இந்த அரக்கர்கள் அப்பயாவது அந்த கிரேதாயுகத்திலேயாவது அங்க இந்த பூமியில எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்து வந்தான். ஆனா அந்த துவாபர யுகத்துல உறவினனாக நம்முடைய அண்ணன் தம்பியாக சொந்தக்காரர்களாக இந்த அரக்கர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படித்தான் அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு உறவினர்களாக, அவங்களுடைய பெரியப்பா பிள்ளைகளாக இந்த கௌரவர்கள், துரியோதனாதியர்கள் அரக்கர்களாகத்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கலி காலத்துல அப்பயாவது உறவினராக இருந்தாங்க. இந்த கலி காலத்துல இந்த அரக்கன் ஒவ்வொருவருடைய மனசுக்குள்ளையும் குடிபுகுந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வாழ ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ எல்லா யுகங்களையும் வச்சு பார்க்கும்போது இந்த கலிதான் மோசமான ஒரு யுகமாக இருக்கிறது. ஒரு முறை எந்த யுகம் சிறந்தது அப்படின்னு முனிவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வந்ததாம். இந்த கலியுகம் தான் மோசமானது, ஆனா இந்த கலியுகத்தை ஏன் இறைவன் படைச்சாங்க? 4 யுகத்தை கொடுத்து அந்த தலையுகம் சிறந்ததா இருந்தது, அப்படியே எல்லா யுகத்தையும் கொண்டு வந்துக்கலாமே. இந்த கலியுகத்தை இறைவன் ஏன் படைத்தான்? இந்த 4 யுகத்துல எந்த யுகம் ரொம்ப மோசமான யுகம் அப்படின்னு சொல்லி முனிவர்கள் எல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்படி விவாதம் பண்ணி
அப்போ வியாச முனிவர்கிட்ட போய் கேட்கலாம், அவரு தான் கரெக்டா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியாச முனிவர்கிட்ட போய் கேட்கறதுக்காக எல்லாரும் போனாங்களாம். அப்படி போகும்போது வியாச முனிவர் கங்கையில நீராடிட்டு இருந்தாராம். சரி, அவர் வரட்டும், நீராடிட்டு வரட்டும், அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கங்கை கரையில எல்லா முனிவர்களும் காத்திருக்கும் போது வியாச முனிவர் அந்த நீராடிக்கிட்டு இருந்தவர் தண்ணியில இருந்து அப்படி தலையை தூக்கி பார்த்து கலிஹி சாத்துக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு திரும்ப குளிக்க ஆரம்பிச்சிட்டாராம். இவங்க என்ன கேள்வி, இவங்க யாரும் கேட்கவே இல்லை. ஆனா அவருக்கு ஒரு ஞான திருஷ்டியில தெரிஞ்சிருச்சு இவங்க என்ன கேட்க வந்திருக்காங்க, 4 யுகத்துல எது சிறந்ததுன்னு கேட்க வந்திருக்காங்க, அது இவங்களுக்கு பதில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி நீர்ல குளிச்சுட்டு இருந்தவர் தண்ணியில இருந்து அப்படி தலையை தூக்கி பார்த்து கலிஹி சாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப நீராட போயிட்டார். கலிஹி சாத்துக்கு அப்படின்னா கலிதான் சிறந்தது அப்படின்னு பொருள். இன்னும் நம்ம எதுவுமே கேட்கவே இல்லை, அவர் கலிஹி சாத்துக்குன்னு சொல்லிட்டாரு. சரி, அவர் வரட்டும், குளிச்சுட்டு வரட்டும், அவர்கிட்டே விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த முனிவர்கள்லாம் காத்திருந்து அவர் நீராடிட்டு வந்த பிறகு அவர்கிட்ட கேட்கிறாங்க, அந்த கலிஹி சாத்துக்கு கலிதான் சிறந்த வருடம்னு சொன்னீங்களே, சிறந்த யுகம்னு சொன்னீங்களே, அதுக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வியாச பகவான் அவங்க சொல்றாங்க, இந்த கலியுகம் தான் சிறந்த யுகம். ஏன்னா மற்ற யுகங்கள்ல நீ எவ்வளவு பெரிய தர்மம் பண்ணாலும் அதுக்கு பலன் ரொம்ப கிடைக்காது. இந்த கலியுகத்துல ஒரு சின்ன தர்மம் பண்ணினாலும் பெரிய பலன் கிடைக்கும். ஏன்னா சுற்றுப்புற சூழல் முழுமையும் கெட்டு போய் கிடக்கு. அந்த கெட்டு போய் கிடக்கிறதுலயும் ஒருத்தன் நல்லது செய்யும் போது அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமாக ஆயிடுது. நம்ம பார்த்தோமே, ஒருத்தன் நல்ல காரே, விலை உயர்ந்த காரே வச்சிருந்தா கூட இந்த ரோடு மோசமானதாக இருந்தா அதுல ஓட்ட முடியாது. அந்த மோசமான ரோட்லயும் அந்த காரை லாவகமா ஒருத்தன் ஓட்டினான்னா அதுதான் சிறப்புக்குரியது. அப்போ இந்த கலியுகத்தில் தான் சின்ன தர்மம் பண்ணினாலும் பெரிய பலம் கிடைக்கும். இந்த கலியுகத்தில் தான் ஒரு சின்ன முயற்சிக்கும் பெரிய அருள் கிடைக்கும். இந்த கலியுகத்தில் தான் சின்ன வழிபாடு பண்ணினாலும் நிறைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்லாம் வியாச பகவான் சொல்றாங்க. இந்த கிரேதாயுகத்துல எல்லாருமே நல்லவர்களாக இருந்தார்கள். ஆனா கலியுகத்துல எல்லாருமே கெட்டவர்களாக இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் ஒரு சின்ன நல்ல காரியம் செய்யும் பொழுதும் அது மதிப்பிற்குரியதாக ஆகிவிடுகிறது. மற்ற யுகங்களில் பக்திக்குரிய அனுகூலமான சூழல் இருந்தது. நம்ம பார்த்தோம் எப்படி ஆச்சார அனுஷ்டானத்தோட மக்கள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் விதி வைத்து, எப்படி சயன விதி, போஜன விதி, எல்லாத்துக்கும் விதி வச்சு அந்த விதிமுறைப்படி மக்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தாங்க. இப்ப எந்த விதியும் எதுவும் கிடையாது, யாரும் எந்த விதி சொன்னாலும் கேட்கறது இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு சூழல்லையும் ஒரு சின்ன நன்மைக்கும் அது பெரிய பலன் கிடைக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஒரு சின்ன பரிகாரமே பெரிய பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. எப்படி அந்த தலையுகத்தில எல்லாம் ஒரு பெரிய யாகம் வேள்வி செஞ்சுதான் கிடைக்கிற பலன், அந்த பலன் இந்த கலியுகத்துல நாமம் சொல்லிட்டாலே கிடைச்சிருது. நம்ம கூட பார்த்தோம் 2 நாளைக்கு முன்னால, நாமத்தின் பலன். ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா அப்படின்னு நாமம் சொல்லிட்டாலே அந்த நாமத்துக்கு எப்படி எல்லாம் பலன் கிடைக்கிறது, அது சம்பந்தப்பட்ட கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் கலியுகத்துலதான் நடக்கும். இதுக்கு முந்தின யுகத்துல நாமத்தை மட்டும் சொன்னாலாம் பலன் கிடைக்காது. இந்த கலியுகத்தில் தான் இறைவனுடைய நாமத்தை சொன்னா மட்டும் போதும், பெரிய யாகங்கள் பெரிய வேள்விகள் செஞ்சதுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த கலியுகம் தான் சிறந்தது 4 யுகங்களிலும். அப்போ இந்த அப்படின்னு வியாச பகவான் அவங்க சொல்றாங்க. அப்போ ஏன் இந்த காலமே கெட்டு போய் கிடக்கும் போது கூட அந்த காலத்திலையும் தெய்வ சிந்தனையோட தெய்வத்தை நினைச்சு வாழ்ற மாதிரி ஒரு சில மக்களை நம்முடைய தெய்வம் ஒரு உருவாக்கி வச்சிருக்காங்களே, அப்போ நாம தான் ஒரு சிறந்த யுகத்துல வாழ்றவங்களாக இருக்கிறோம்.
இப்போ இந்த கலிக்கு வருஷம் எல்லாம் கணக்கு பண்ணி நம்ம முன்னோர்கள் வச்சாங்களே, ஒவ்வொரு வருஷத்துக்கும் இத்தனை இத்தனை ஆண்டுகள். கலியை வச்சுதான், கலிய மாதிரி 2 பங்கு துவாபரம், துவாபரத்தை மாதிரி 3 பங்கு திரேதா, கலிய மாதிரி 3 பங்கு திரேதா, கலிய மாதிரி 4 பங்கு தலைவம் அப்படின்லாம் பார்த்தோமே. இந்த கலிக்கு 4,32,000 ஆண்டுகள் அப்படின்லாம் பார்த்தோமே. ஆனா கலிக்கு 4,32,000 ஆண்டுகள் எல்லாம் கிடையாது அப்படின்னு நிறைய தீர்க்கதரிசிமார்கள் இந்த கலிக்கு 5000 இருக்கும் போதே அந்த கலியை அழிப்பதற்கு ஒரு அவதாரம் நிகழும் அப்படின்னு சொல்லி நிறைய தீர்க்கதரிசிமார்கள் தீர்க்க தரிசனம் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ கலிக்கு 4,32,000 அப்படின்னு சொன்னது அது பொய்யா போகுது. கலிக்கு 5000 வருடம் தான் அப்படின்ற தீர்க்க தரிசனத்தை எல்லாம் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு மானியத்துல எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். வள்ளல் பெருமானவர்கள் அவங்க சொல்றாங்க, வள்ளல் பெருமானவர்கள் செய்யரும் செயலாகிய கைவரவு கொடை நந்த நெய்யொருட்பாவில் அவங்க என்ன சொல்றாங்க, தங்கள் அருங்காரணத்துறை ஆத்மாத்தீக குன்றேறி வருங்காரண சீரெழுத்து வரியோடி வரும் கூர் எழுது போலானது சாலைக்கு ஆண்டவர் எழுந்தருளி வருவார்கள் என்றும், கலிக்கு வருஷம் 5000 இருக்கும் போது சாலைக்கு ஆண்டவர்கள் எழுந்தருளி வருவார்கள், அதுவும் தங்களினுடைய குருபிரான் அவர்களின் குலத்திலேதான் அவதாரம் வருவார்கள் என்றும், அவங்க வருகிற காலம் எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த கலிக்கு 5000 இருக்கும் போது அவர்களுடைய அவதாரம் நிகழும். கலியுகத்திற்கு வயது 5000 தான், 4,32,000 கிடையாது. 5000க்கு மேல ஞானசித்த போவன காலம் துவங்கி தோன்றி தடையற்ற நெடுங்காலம் வளர்ந்தேறி வருவது நிச்சயம் என்றும் அப்படின்னு வள்ளல் பெருமான் அவங்க நமக்கு தீர்க்க தரிசனமா எழுதியிருக்காங்க. இன்னும் நிறைய தீர்க்க தரிசிமார்கள் கலியுகத்திற்கு வயது 5000 தான் அப்படின்னு நூற்றுக்கணக்காக இந்த பிரகாரமாக முன்னறிவிப்பு முன்மறையாகிய தீர்க்க தரிசன தீர்ப்பு நீதி கிரந்தங்களில் நூற்றுக்கணக்காக சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது நிறைய தீர்க்க தரிசிமார்கள் எழுதி வச்சிருக்காங்க. அது இந்த மக்களுக்கு தெரியல. ஆதி காலத்து வேத நூல்கள்லையும் கலியினுடைய கடைசியில கல்கி அவதாரம் நிகழும், கல்கி வந்துதான் இந்த கலியை அழிப்பார்கள் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா மக்கள் இன்னும் கல்கி அவதாரம் நிகழல, கலியோட கடைசியில கொடுத்துருக்காங்க. இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் அவங்க கண்ணுக்கு படாதா அப்படின்னு பெருமான் அவங்க கேட்பாங்க. அது போல இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் யாரு கண்ணுக்கும் படாது போல, இன்னும் கல்கியோட அவதாரம் நிகழவில்லை. அது அந்த 4,32,000 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகுதான் முடிவுலதான் கல்கி வருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு மக்கள் ஏமாந்து போயிருக்கிறாங்க. அப்போ இந்த கலிக்கு 5000 இருக்கும்போது சாலைக்கு ஆண்டவர்கள் அவதாரம் செய்து வருவார்கள் என்பதை பற்றி வள்ளல் பிரான் அவர்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஞானிகள் தீர்க்க தரிசிமார்கள் சொல்லி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு மானியத்துல பெருமானவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படியாக கலியுக வருடம் 5000 இருந்த நாளையில் அங்க ஒரு மூர்க்கமாக எழும்பி வருகிறது இந்த கலியனை அழிப்பதற்கு ஒரு பெரிய சக்தி. அது எங்க எழும்பி வருது? கலியுக வருடம் 5000 இருந்த நாளையிலே அங்கே திங்களூர் ஆதின நத்தத்தேரடி நிலத்தே விரியாசனமிட்டு எழுந்தருளிய கவனமணி ராஜவேத மன்னாவின் சந்நிதி முன்னிலையில் ஆன்மலோகம் பாய்ந்து வான்வித்தை கை கொண்ட ஆதி அருண்மணி நீதி முழு முதல் குணக்குஞ்சேரி மூலபண்டார வைத்தவர் தகசல் முத்திரை பெற்று எழுந்தியதாவது. இந்த கலியன் இவ்வளவு நாள சுகமா வாழ்ந்து வந்தானே, இவனை விரட்டுறதுக்காக ஒரு பெரிய சக்தி எழுந்தி வருகிறது. இன்னும் இப்ப நம்ம வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை தான் பார்த்தோம். இன்னுமே நாரத மகாமுனிபுங்கர் அவர்கள் ஆகரை இனத்து அனந்தர்கள் தந்தை, மூதுரை நாதம் முனிதேவர் தந்தை, மெய்வழி பிறக்கும் விண்ணோர்கள் தந்தை, செய்யரும் ஜாலை சீதேச தந்தை, மண்கோள் அகற்ற வர்ணரி கோமான், மூலமண்டார முழுமுதற்குன்றெனும் விழிப்பூட்டு பாட்டு பிழம்பினை
ஈரில் எதிரில்லாது ஏறி மீறி வாரி எடுத்துக்கொண்டு எழுந்து வரும் காலம் எப்ப இருக்கும் அப்படின்னா கலியுகத்தின் 5000 இருக்கும் அப்படின்னு நாரத மகாமுனி அவர்கள், இன்னும் சைந்திர மகாமுனிவர் அவர்கள், இப்படி நிறைய தீர்க்கதரிசிமார்கள் இந்த கலியுகத்துக்கு வயது 5000 தான் அப்படின்னு எடுத்து கொடுத்ததை பத்தி மானியத்துல பார்ப்போம். மானியத்துல பக்கம் 121 பார்ப்போம். அதுல மாணிக்க வாசக பெருமானவர்கள் அவங்களும் சொல்றாங்க கலியுகத்தின் ஆண்டானது 5000 இருக்கும் அப்படின்னு அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் கலியுகத்தின் ஆண்டு 5000 இருக்கும், கிறிஸ்துபிரான் அவர்களுடைய காலம் 1900 இருக்கும். எது அப்படின்னா நம்முடைய பெருமானவர்களுடைய அவதாரம் நிகழ்கின்ற அந்த காலம். இப்படி இந்த நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுது? இந்த மேற்கூறி வந்துள்ள தீர்க்க தரிசன கிரந்தங்களிலே காண கிடப்பதாவது கலியுகத்திற்கு வயது 5000 தான் என்றும், கலியுகத்துக்கு வயது 5000 தான், அதுக்கு மேல அதுக்கு கிடையாது. அதோட அந்த கலியுகத்துக்கு 5000 வயது இருக்கும்போது அந்த கலியுகத்திற்கு அந்த கிபி வருடமான 1900 இந்த கலியுகத்திற்கு வயது 5000 முடிவாகிறது என்று, அதோட அதுக்கு வயது முடியுது. அதே மாதிரி சைந்திர மகாமுனிவர் அவர்கள், நாரத மகாமுனிபுங்கர் அவர்கள் தங்களின் மெய்மை நெறி போப்பேறி நின்ற ஞான தவாதிக்க பலன் கண்டு திடதீக்க தரிசனம் கூறி வரும் கல்கி புராணம் எனும் கிரந்தத்திலும் அவங்களும் கலியுகத்திற்கு வயது வருடம் 5000 தான், அது முடிஞ்ச பின் ஒரு தெய்வீக செயல் விருப்பினுக்காக கல்கி அவதாரம் வருகும் என்றும் எல்லாம் கால அடையாளம் எல்லாம் குறிப்பிட்டு கொடுத்திருக்காங்க. அன்றியும் சைந்திர மகாமுனிவர் அவர்கள் தங்களின் ஞான கலந்திய பாடல் அதுலயே அவங்க கொடுத்திருக்காங்க. கலி ஆரம்ப காலத்தின் பரீட்சித்து மகாராஜாவின் ஆளுகையானது 500 ஆண்டு கணக்கில் இருந்து பின்வரும் விக்டோரியா பெண் என்று அக்காலத்தில் அவர்களே அப்பெயர் குறித்து அம்மகாராணியின் ராஜபார ஆளுகை 60ஆம் வருடத்தோட கலியுகத்திற்கு வயது 5000 முடிவடைந்து ஒரு விண்ணாம நாட்டு மெஞ்ஞான நீதி ஆதிபுரம் புரந்து வையம் முழுதும் வளர்ந்தேறி வருகும். அப்போ இப்படியெல்லாம் தீர்க்க தரிசிமார்கள் என்ன கொடுத்திருக்காங்க? கலியுகத்துக்கு வயசு 5000 தான், அதுக்கு மேல ஒரு விண்ணாம நாட்டு ஒரு ஆட்சி வரப்போகுது. அதுதான் நம்முடைய தெய்வம் அவர்கள் அந்த திங்களூர் ஆதீன நட்டத்தேர்வு நிலத்தில் அவங்க எழுந்து இந்த கலியரசன் இவ்வளவு நாள சுகமா வாழ்ந்துட்டு வந்தானே அவனுக்கு ஜோட்டடி கொடுப்பதற்காக பெருமானவர்களுடைய அவதாரம் நிகழ்கிறது. கலியரசன் கழித்த சூகத்திற்கு வலிய சோட்டடி நெருங்கியே கலியனை பழி வாங்கி கொலை களம், கலியனை பழி வாங்கி கொலை களம் நிலவாழம் பட நீண்டதிர் நின்றதே. அப்படி இந்த கலியனை பழி வாங்குவதற்காக பெருமானவர்கள் எப்படி இந்த கலியனை பழி வாங்கி அவனை விரட்டுகிறார்கள்? இருட்டு கலியன் என்ற இருளன் எல்லார் மனசுக்குள்ளேயும் குடியேறிட்டான்னு பார்த்துனே. அப்ப எல்லார் மனசுக்குள்ள இருந்தும் அவனை விரட்டணும். அதுக்காக தீபம் குடியேறாத பாலடை வீட்டில் இருள் அரசாள்வது போல எல்லாருடைய மனசுலையும் இருள் அரசாண்டுகிட்டு இருந்ததை நம்முடைய பெருமானவர்கள் எப்படி விரட்டுறாங்க அந்த இருட்டை? கலியன் என்ற அழியவாவினன் ஆகிய பழிபாதகத்திமிராரா இருளன் தீபம் குடியேறாத பாலடை வீட்டில் இருள் அரசாடுவது போலே தேவகுரு துணை தேடாத மனிதனுடைய இதய சுவேச வீட்டில் தன்னரசு ஆண்டு கொண்டிருந்த கலியிருளன் ஆகிய பவமூகை ஆண்மையன் கேள்வியற்று வாழ்ந்து கொண்டிருந்த அரசு பீடத்திலே
எல்லாருடைய மனத்திலையும் ஒரு பீடம் போட்டு இந்த கலியன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு இதய சுவேச வீட்டில் எல்லாருடைய இதயத்திலையும் வந்து குடிபுகுந்துட்டா நம்ம பார்த்தோமே. இந்த கலிகாலத்துல முதல்ல எங்கேயோ வாழ்ந்தவன் பூமிக்கே வந்தான் ராவணனா, அப்புறம் உறவினனா வந்தான் துரியோதனனா, அதுக்கப்புறம் எல்லாரும் மனசுக்குள்ளேயும் குடியேறிட்டானே, அவனை விரட்டணுமே. அப்படி விரட்டுறதுக்காக இந்த மூலபண்டார வாடாமணி தீபம் கொண்டு பெருமாள் அங்க வர்றாங்க. மேற்கூறிய மூலபண்டார வாடாமணி தீபம் கொண்டெழுந்துறான் என்ற ஓங்கார நாட்டுக்குடைய மண்ணேற்ற கண்ணான மன்னாவும் தென்பாண்டி நாட்டு மந்திரோற்பன்னை இளஞ்சம்மல் ஆகிய சக்கரவாளகிரி அரசும் தங்களுக்கு சொந்தமான இதயாசனத்திலே வந்து குடியேறுகின்ற அமலேற்றத்தினை நடத்தும் சூறாவேச கோளறி வாளர் அண்மை மோதுர கண்ட முன்னிடர் நெடுங்கால கலியனாகிய இருளன். என்னடா, நாம இந்த மனிதனுடைய இதயத்துல மனசுக்குள்ளே வந்து குடி புகுந்தோமே, இப்ப இந்த இதயத்துக்குள்ள வேற ஒருத்தவங்க குடி புக வர்றாங்களே, நம்ம மேல வந்து மோதுறாங்களே அப்படின்னு அவனுக்கு இடி விழுந்த மாதிரி இருந்துட்டான். இடி விழுந்தோ நாகி குடியேறி மேனாள் முடிவந்தவாறும் நெடுநாளின் வாழ்வு குடியேடு வந்து இடர்பட்ட பாட்டால் அழுதுமே புலம்பிய வந்தன் கலி விருத்தமாம். இங்கே தலையில இடி விழுந்து புலம்ப ஆரம்பிச்சுனான். என்ன, நான் பாட்டுக்கு நல்லா இதை மனசுல ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், இப்போ ஒருத்தவங்க வந்துட்டாங்களே, மூலபண்டார வாடாமணி தீபத்தை எடுத்துக்கிட்டு என்னை விரட்டுறதுக்கு வந்துட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு புலம்புறான். அவன் எப்படி புலம்புறான்? தெய்வம் அது அழகா நம்மளுக்கு கலிப்புலம்பல்ல பெருமான் அவர்கள் அந்த கலிப்புலம்பல் பகுதியெல்லாம் அந்த கலியன் எப்படி புலம்புகிறாங்கிறத எடுத்து காமிக்கிறாங்க. முன்னாராம் பரிசித்து காலம் முதல் கேக்குதாப்பா? கேக்குதா எல்லாருக்கும்? முன்னராம் பரிசித்து காலம் முதல் மண்ணில் நான் கனி வந்து பிறந்தது, மன்னாதி மன்னரும் வரவே சென்னை, மன்னாதி மன்னரும் வரவே சென்னை, வண்ண கால் மண்டிட்டு வணங்கினார். பரிசித்து காலத்துல இருந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவனே என்னை விரட்ட பார்த்தான். அவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சி அவன் காலில் விழுந்து 10 இடத்த வாங்கி அந்த இடத்துல இருந்து நைஸா இன்னும் மற்ற இடத்தையும் ஆக்கிரமிச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எல்லாம் மன்னாதி மன்னர்கள்லாம் எனக்கு கால் மண்டிட்டு வணங்கினாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்துட்டாங்களே ஒருத்தவங்க, என்ன சொல்றான்? மேற்கூறிய பரிசித்தரசனுடைய காலமென கூறும் 5000 ஆண்டுகளுக்கு முன்ன நாளில் இருந்தேன். பழங்கால நீதி சுவிசேஷ ஞானமானது நமது கோட்பாட்டடி மகிழ்ச்சிகர புதிஞானத்திற்கு என்றும் எதிரியாகிய கன்று என்று பாடம் கற்பிக்கும் எனது அழகுபாட்டினை பார்த்து கண்கொள்ளாத மகிழ்ச்சியினராய். ஒரு பழங்கால நெறிநீதி ஆதி தலையுகத்திலிருந்து ஒரு நல்ல ஞான நெறிநீதி தான் இருந்தது. நான் புதுசா ஒரு ஞானத்தை கொண்டு வந்தேன், அந்த நெறி நீதி எல்லாம் கடைபிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி, அது நாங்க அப்படி செஞ்ச அழகை பார்த்து எல்லா மன்னர்களும் என்னை ஒரு அலங்கோலாகலமான ஒரு மேடையில என்னை உட்கார வச்சு என்னுடைய மகிமை புகழ் இந்த உலகம் பரப்பும்படி செஞ்சாங்களே. அங்கிருந்த பரிசித்து முதலாகிய பலாட்டிய மன்னர்கள் எல்லோரும் என்னை அழைத்து அலங்கோலாகல மேடை ஓடித்து என்னை அவன் மீது இருத்தி என் கால் கழுவி கும்பிட்டு முதலாக எனது மகிமை புகழ் உலகெங்கும் விரிந்து யாவற்றினாலும் என்னை மதிக்கும்படி இனிவரும் வருஷத்திற்கு பெயர் கலியுகாதி என்று பெயர் வைத்து எல்லா திக்கை உள்ளவர்களுக்கும் பிரஸ்தாபமாக்கப்பட்டதன்பின் இனி இதனை மாற்ற முடியாததாக ஊனி பறந்து ஆகிவிட்டதை கண்டதன் பின்னாலே யான் கண் விழித்து பார்த்தோனாய். எனக்கு இவ்வளவு பெருமையா?
எனக்கு அலங்கோல மேடைய ஒரு அலங்கோலாங்கலமான மேடையை தோற்றி அந்த மேடை மேல என்னை உட்கார வச்சு எனக்கு இவ்வளவு பெருமை எல்லா மன்னர்களும் கொடுத்தாங்க. இனி என்னை அசைக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருந்தேன் நானு. நான் சென்ற இடமெல்லாம் எனக்கு இவ்வளவு ஆடம்பர பெருமைகள் வேண்டாம் சொன்னாலும் எல்லாரும் கேட்கல. எனக்கு இவ்வளவு ஆடம்பர பெருமைகள் வேண்டாம் என்று சொல்லியும் என்னை வற்புறுத்தி அந்த கலியுகம் தொடங்கின நாள் கலியுகாதி 1வது நாள்னு அந்த நாளை கொண்டாடி கலியுகாதி 1வது என்று கணித ரச சாரணர்களாலே காலை 8 வருஷம் சித்திரை மாதம் 1வது வெள்ளிக்கிழமை நவமி திதியாக நிச்சயித்து அதுக்கு ஒரு முகூர்த்தம் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டாடினாங்க. நான் சென்ற இடமெல்லாம் யார் எவர் என்னை கண்டால் நான் எங்க போனாலும் எல்லாரும் பார்த்து ஏன்டை வான்னு எல்லாரும் கூப்பிட்டு அந்த இருளன் அரக்கன் பக்கத்துல உறவினனாகத்தான் துரியோதனாதியர்களாக இருந்தாங்க. சொல்லியா மனசுக்குள்ளே வந்துருன்னு எல்லாரும் கூப்பிட்டு என்னை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. எண்ணில் மேனி வாழுக வென்றே அழை தென்னை தேய்த்து இள வெண்ணீராட்டியே வண்ண கூந்தலை வாரி பரப்பிட்டு கண்ணில் மையிட்டு பொட்டு நலங்கிட்டார். என்னை பிடிச்சி எல்லாரும் நல்ல இளம் வெண்ணில நீராட்டி குளிக்க வச்சு கூந்தலை எல்லாம் வாரி விரிச்சு போட்டு என் கண்ணுக்கு மையெல்லாம் இட்டு பொட்டு வச்சு எனக்கு நலங்கு வச்சு என்னை அப்படியெல்லாம் வரவேற்றார்கள். அப்படி வரவேற்றவர்களுக்கு அழியவா இச்சையினருக்கு குறித்த அழிகோங்கு செல்வத்தை குறைவின்றி அழைக்கும் கொடுங்கலி குடையவனாகும். செல்வ இச்சை இருக்கிறவங்களுக்கு நான் செல்வத்தை நிறைய கொடுப்பேன். அவன் கடைசியில அவங்கள எங்க தள்ளணுமோ அங்க தள்ளிடுவேன். பாப புண்ணியம் என்று பாராத மூர்க்கத்தனாதிக்க விசாலம் நிறைந்த கிடும்பு இடும்புகள் என்னை நாடுவோருக்கு ஏற்றும் என் துறந்த அறிவினுக்கும். துறந்த அறிவுன்னு கொடுக்குறாங்க பாருங்க, தெரியுமா? அறிவை துறந்துட்டு அறிவு இல்ல. அறிவை யார் துறக்கிறது? எதை துறக்கணும்னு சொன்னா இவங்க அறிவை துறக்கிறாங்க. இப்படி என்னுடைய அறிவை துறந்த அறிவினுக்கு என்னை எல்லாரும் வரவேற்று யாருக்குமே மெய்மை ஞானம் ஏறாதபடி நான் பார்த்துக்கிட்டேன். அதாவது ஒரு பொய்மை ஞானிகள், பொய்மை வாய்ப்பாசாண்டி ஞானிகளை தவிர நிஜமான பிரம்மவித்தை பாரவான்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா நான் உஜாரா இருந்து என்ன பண்ணுவேன், அவர்கள் அப்படி வந்து விடுவார்களே ஆனால், சன்னத பாரவான்களாக வந்து விடுவார்களே ஆனால் நான் என்ன செய்வேன், தேர்ந்த வஞ்சக முழு சதி ஆலோசனை அவங்களை எப்படி எல்லாம் கெடுக்கலான்னு வஞ்சக முழு சதி ஆலோசனை பண்ணுவேன். பண்ணி அவங்களுடைய மெய்மை ஞானம் ஏறாதபடிக்கு பார்த்து இந்த மக்கள்கிட்ட அந்த மெய்மை ஞானம் ஏறிடுச்சுன்னா நான் அவங்க உள்ளத்துல குடியிருக்க முடியாது. அதனால அந்த மெய்மை ஞானம் ஏறாதபடிக்கு என்னென்ன வஞ்சகம் சதி செய்யணுமோ எல்லாம் செஞ்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு இந்த சேவைக்கு மக்கள் எல்லாம் என் மேல ரொம்ப ஆசைப்பட்டவர்களாய் என்ன செஞ்சாங்க, எனக்கு சம்பங்கி குளிதாமரை தைலம் தலைக்கு தேய்ச்சி நகம் விரும்பும் வெந்நீர் கொண்டு என்னை குளிப்பாட்டி மெல்லிய ஆடையால் துடைத்து இரட்டை வேட்டி கட்டி முக்கட்டிட்டு தலை உடலுக்கு வாசனை புகைத்து எனது செம்மை நிற கடுங்கார கூந்தலை சிக்கரித்து தலையை தீவி விசிறிவிட்டு இரு கண்களுக்கும் கருப்பிட்டு பொட்டிட்டு கொண்டு வந்து பெரிய பீடை மேடை இருத்தி, பீட மேடையில தான் இருத்துவாங்க கலியனை, பெரிய பீட மேடையில இருத்தி ஆலத்தி சுத்தி நலம் கெடுப்பார்கள். நலங்கு செஞ்சாங்கன்னு சொல்லல பெருமான், அவங்க நலம் கெடுப்பார்கள். இப்படியெல்லாம் நலத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தேன் நானு. இவ்வாறு நலங்கெடுத்த கலிராஜன் நான் இருக்கின்ற கொடுங்கோர சதி குவியல் பாட்டினை நோக்கி பார்க்கின்ற என்னை எல்லாரும் எப்படியெல்லாம் உபசரித்தாங்க தெரியுமா? கண்மானத்தரும் கண்டு கரைந்தோன என்ன வேணும் இளங்கோடி என்றுமே பண்ணும் பால மூதும் பால காரமும் உண்ணும் என்று உபசரித்தார்களே. என்னுடைய வஞ்சக சதி ஆலோசனைக்கு எல்லாரும் எனக்கு பண்ணும் பாலம் அதுவும் கொடுத்து உண்ணும் என்று உபசரித்தார்கள்.
இப்படி எல்லாம் இருந்தவங்க இந்த மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? மக்கள் எல்லாம் ஒரு கஞ்ச பிசுனாரிகளாதான் இருந்தாங்க. அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காமலும் எச்சில் கையிலே காகம் ஓட்டாமலும் இருந்த மக்கள் எனக்கு மட்டும் இப்படி என்னை உபசரிச்சு எல்லாம் வச்சாங்க. மகா உபசரிப்புடனே உண்ணீர் உண்ணீர் என்று உண்ணும்படி செய்து நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. நான் லேசா சிரிச்சு எனக்கு ஒரு இது வேணும்னு கேட்டா எங்கேயாவது போட்டு அடிபட்டாவது அதை தூக்கி கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. மெல்ல நான் தீரிட்டென்ன சொன்ன வேலாம் உள்ள தானியாய் கொண்டோடி ஓடியே புல்லம்போய் பீடி பட்டடி பட்டேனும் மெல்ல கொண்டு வந்து எதிர் வைப்பரே. நான் என்ன கேட்டாலும் எங்கேயாவது போய் திருடியாவது அடிபட்டாவது கொண்டு வந்து என் முன்னால வச்சு அப்படியே என்கிட்ட வரும்போது அடிபட்டதெல்லாம் காமிக்காம சிரிச்சுக்கிட்டே பெருந்தகையாக வீட்டில் இருந்து கொண்டு வருவனை போலே ஜாடை காட்டி என் முன் மெல்லன பல் காட்டி கனிவுடன் வைத்து நான் என்ன சொல்ல போறேனோ என்று கனிவுடன் எதிர்பார்த்து நிற்பாங்க. அப்படி நிற்கும் போது வெளுத்த பல் காட்டி நான் ஏதேனும் விண்டெங்கில் கழுத்தினை அறுத்தேனும் கைப்பற்றிவன் திழுத்திழு வைக்கலாம் வந்திரைப்பரே சுழித்தன் வாக்கிற்கு செல்வதை இருக்கலாம். நான் பல்ல காட்டி ஏதாவது சொன்னா கழுத்தை அறுத்தாலாவது எனக்கு அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் சொன்ன வாக்குக்கு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்தாங்க. என்ன நான் செய்தாலும் புண்ணியம்னாங்க. நான் நாயன் திட்டுனா கூட என்னை தான் புகழ்வாங்க. என்ன நாம் செய்கினும் புண்ணியம் என்பரே கண்கட்ட நாயே என்று கடிந்தோட்டினும் உண்பட்டதோ வென்று கெஞ்சி புலம்பியே பொங்கட்டியே என்று போற்றி பணிவரே. கண்கட்ட நாயே அறிவுகட்ட நாயேன்னு நான் திட்டினா கூட ஏமா உன் மனசு புண்பட்டுருச்சா அதனாலதான் அப்படி திட்டினியான்னு என்னை போட்டு பொங்கட்டியேன்னு போற்றி புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் கோபக்குறி காட்டினேன்னா போய் மண்ணை கவ்வி விழுந்து வணங்குவாங்க. அப்படியெல்லாம் என்னை வச்சு வாழ்ந்தாங்களே இந்த 5000 வருஷமாக. அதை கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு. கண்ணில் கோப கூறி கொஞ்சம் காட்டினால் மண்ணை கவ்வி விழுந்து வணங்குவார். என்னை வைத்தினால் வாழ்ந்த எழிலினை இந்த மண்மலைகளை கேட்கதும் சொல்லுமே. என்னை வச்சு இப்படி அழகா வாழ்ந்தாங்களே இந்த மண்ணு மலையெல்லாம் கேட்டா கூட சொல்லுமே என்னை எப்படி அழகா வச்சு வாழ்ந்தாங்க. நான் நாயன் திட்டினாலும் வணங்குவாங்க, பொங்கட்டியேன்னு சொல்லுவாங்க. பெரிய பீட மேடையில ஏற்றி எனக்கு நலங்கு எடுப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தேனே. இப்படி பேர் போன தருகன இருட்டுள்ளத்துல இருந்தேனே நானு. அப்படி இருக்கும்போது நான் இப்படி எவ்வளவு நாள் வாழ்ந்தேன். இப்படி ஒரு நாள் 2 நாள் 5000 வருஷம் இப்படி ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சீரும் சிறப்புமா 5000 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சொல்லோ நான் பேரும் தீரும் தீரப்புடன் அல்ல இல்லாமல் ஆண்டேன் 5000 வந்தையான் பாதி வாழ்ந்து வரும் நாளில் கள்ளி என்று கடிந்தனை தேடியே. இப்படி 5000 வருஷமா சீரும் சிறப்புமா நான் பாதி வாழ்ந்துகிட்டு இருந்தேனே. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்னை கள்ளின்னு சொல்லிட்டாரு. கள்ளின்னு சொல்லி என்னை தேடி வந்துட்டாரு. என்ன பண்ணாரு? நான் சீரும் சிறப்புமாக பரிசித்த அரசங்கால முதல் துவங்கி இன்னெடும் 5000 ஆண்டுகளாக நான் பாவி வாழ்ந்தாழ்ந்தேனை எங்கேயோ விண்ணாட்டு செயல் வாழ்வேற்றம் கொண்டு அழியாத தவப்பேற்று கூறோங்கிய நாவாத்திர கோடாயுதம் பெற்று
மூர்க்கமாக எழும்பி வர ஒருத்தர் வந்துட்டாரு என்னை அழிக்கிறதுக்கு. எங்கேயோ போய் அவர் தவப்பேற்று பெற்று ஒரு நாவாஸ்திர கோடாயுதத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டார். அஸ்திரம், அஸ்திரம்னா என்ன? ஒன்றை அழிக்கக்கூடியதற்கான ஆயுதம். அந்த ஆயுதம் வேற எந்த உலக ஆயுதங்களை கொண்டு என்னை அழிக்க முடியாதுன்னு நான் வர வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால இவர் ஒரு நாவாஸ்திர கோடாயுதம் அதை எடுத்துக்கிட்டு வந்து உலக ஆயுதங்களை கொண்டு யாராலும் ஜெயிக்க முடியாத வரத்தினை பெற்று வந்திருக்கின்றவனாகிய நான் இந்த உலக ஆயுதங்களை கொண்டு அழிக்க முடியாதுன்னு அவர் ஒரு நாவாஸ்திர கோடாயுதத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு. என்னை கள்ளி என்று குறிவைத்து சினந்து பாய்ந்தோடி வந்து என்ன பண்ணாரு? என்னைய என் கண்ணிலே குத்திட்டார். கண்ணிலே வாரி அடி கையோ ஜெண்டி கொண்டு சூரி குழல் கீத்துமே பந்து என் கூறி மூக்கும் பறித்தெடு தென்னன் மானம் வாழ்வெல்லாம் குலைத்தரே. தீய வச்சு என் முடியெல்லாம் பொசுக்கிட்டார், என் மானத்தை பறிச்சுட்டார், என் வாழ்க்கையே கொலைச்சிட்டார். என்னை எப்படி எல்லாம் திட்டினாரு? மானம் கெட்டவளே சாடி என்றனை இன கள்ளி என்று எட்டி உதைத்துமே ஆன நாட்டை கெடுத்த உசாரியன் குணம் பள்ளியோழிய செய்தார்களே. மானம் கெட்டவளே, ஈன கள்ளி, அப்படியெல்லாம் என்னைய திட்டி என்னை ஊனம் பண்ணி என்னை ஒழிய பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 5000 ஆண்டுகளோட இந்த கலியன் என்பவன் ஒழிஞ்சிட்டான்னு அர்த்தம். எதை வச்சு ஒழிச்சாங்க நம்முடைய பெருமானவர்கள்? நாவாஸ்திர கோடாயுதம் கொண்டு. அந்த நாவாஸ்திர கோடாயுதத்தை எப்படி பெற்றார்கள்? அவங்களுடைய அந்த வல்லமையான அந்த நாவை கொடுத்தது யாரு? கனிகமணி பெருமானவர்கள் தான் அந்த நாவாஸ்திரத்தை கோடாயுதத்தை அவங்களுக்கு கொடுத்து இந்த கலியனை ஒழிச்சிரு மகனே, கலியனை அறுத்து நலிவில்லா தர்மபதி ராஜ்யம் உண்டாக்குங்க மகனே அப்படின்னு சொல்லி, மகனே உன்னாவிலே இருந்து எழுந்தி வரும் சொம்மாறியானது வீண் வரிசிப்பு முகின் மாறியது எவ்வாறு விளைவு அழிவு இரண்டும் வைத்திருக்கின்றனவோ அது போன்றும் மகனே உங்க நாட்டிலிருந்து வரும் சொன் மாறியானது விளைவையும் கொடுக்கும், கலியனுக்கு அழிவையும் கொடுக்கும், நல்ல மக்களுக்கு அது விளைவை கொடுக்கும். எப்படி? இந்த வீண் வரிசிப்பு மழையானது விளைவையும் கொடுக்கும், அது வேகமா வெள்ளத்தை கொண்டு விளைஞ்ச பயிரெல்லாம் அழிக்கவும் செய்யும். அது போல இந்த கலியனை எப்படி புலம்ப வச்சு அழிவு பண்ணாங்க, நம்மளெல்லாம் எப்படி விளைவேற்றி வச்சிருக்கிறாங்க. இறைவனின் இடையாசன அருட்பாலிப்பு கடலின் உள்ளே ரட்சிப்பினுக்கு அணுவாகவும் பட்சிப்பினுக்கு அகண்டாகரமாகவும் வடவாமுக அக்கினியானது வெளியேறி கிளம்பி விசிறி பெருகின்றனவோ அதுபோல இருப்பதன்றியும் அந்த நாவாஸ்திர கோடாயுதம் எவ்வளவு வல்லமை மிக்கது. ரட்சிக்கிறவர்களுக்கு அது ரட்சிப்பு கரமாகவும், பட்சிக்க வேண்டியவர்களை பட்சித்தும் இருக்கும். அது இதுகாலம் சர்வ வேத மாமரை கத்தாதி கத்தர்கள் ஆகிய பாரவான்கள் எல்லோரும் தீர்க்க தர்சனம் கூறி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விரிந்துச்சிரான் இந்த கலிப்பவம் வினைத்திறன் அழிவுரண கொலைக்களத்தே. எல்லா தீர்க்க தரிசிமார்களும் இந்த கலியனை எப்போ ஒழிப்பாங்க, கலியனுக்கு 5000 வயசு ஆகும் போது அவங்க வந்துருவாங்க, எப்போ வருவாங்கன்னு உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே. யாரெல்லாம்? முனிபுங்கர் அவர்கள், நாரத மகா முனிபுங்கர் அவர்கள், சைந்திர மகா முனிவர் அவர்கள், வடலூர் வல்லற்பெருமான் அவர்கள், இத்தனை பேர் தீர்க்க தரிசனம் கூறி இந்த நாவாஸ்திர கோடாயுதம் கொண்டு நீங்க எப்ப இந்த கலி பவத்தை அழிப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்திருக்கப்படி வந்தீங்களே. நீங்க உங்களுடைய அந்த நாவாஸ்திர கோடாயுதம் எவ்வளவு வல்லமை மிக்கது. இருபுறமும் பதம் சீறி நிற்கும் கருக்கோங்கிய பட்டயம் என ஓடி உணர்த்தி வாய் திறக்கும்படியாக செட்டிய பிரானவர்கள். இந்த நாவுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு.
நீங்க வாய் திறந்து பேசுனீங்கன்னா கல்யம் ஓடி போயிடுவான். ஐயோ என்னை விரட்ட ஒருத்தவங்க வந்துட்டாங்களேன்னு குழம்பிட்டு ஓடிடுவான். போங்க, நீங்க பேசுங்க. வாய் திறக்கும்படியாக செப்பிய திறவனவர்கள் தங்களின் முழந்தாளின் முட்டு வரையிலும் நீண்டுள்ள முபாரக் ஆகிய கொண்ட கொடையை நிகழ்த்த திருப்பாலுக்கு ஏற்றும் திருச்செங்கரத்தினை காணும்படி எடுத்து தொட்டுமேனாவை சொற்றனர் நாதன். சும்மா வரல, அவங்க தங்கள் குருபெருமானுடைய அந்த சிறிய ஆசீர்வாதம் என்கின்ற அந்த ஒரு கங்கணத்தை பெற்று வந்தார்கள். உங்களுடைய நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? கண் நெஞ்சை பிளக்கும் நீண்டுரை வாழன. அது கல் நெஞ்செல்லாம் பிளக்கக்கூடியது, களியனெல்லாம் கதறடிச்சு ஓட செய்யக்கூடியது. மனத்திருள் கடியும் வளைவு வாழ் என்றார். எல்லாம் மனசுக்குள்ளே இருளாக உட்கார்ந்தானே கல்யன். சொந்தக்காரனா பக்கத்துல இருந்ததே மனசுக்குள்ளே குடியே இருந்தானே. அதை விரட்டக்கூடிய வளைவு வாழ் உங்களுடைய வாழ். மறைமலை விழுந்து வகை வெறும் வாழன எல்லோரும் நினைவில் ஏறுகூர் பாய்ந்து சாதிக்கும் செந்நிறக் கூர்வாள் வகை தொகை அறுக்கும் வடிவு வாழ் என்றார். இருபுறம் கருக்குடை கூறான கருணையும் முருகனை அனைத்திலும் ஊடுருவியோடும் பேரான உண்ணா பேசும் வாழன. உங்களை நாம் பேசும் வாழ். அதை கொண்டு பேசியே விரட்டுங்க நீங்க போய் கல்யாணம். எனக்கு நான் கொடுக்கிறேன் அதுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு இன்னன கூறி இயம்பிய தனிகை. இப்படியெல்லாம் கூறி நம்முடைய பெருமானவர்களை அனுப்பி வச்சாங்க தனிகை மணித்திரானவர்கள். இப்படியெல்லாம் அனுப்பி வச்சு அந்த நாவாஸ்திரத்துக்கு அந்த நாவுக்கு வலிமை பெற்று, அப்போ அந்த தமிழ் அவங்க அந்த நாவுல என்ன புழங்குச்சு? தமிழ் தானே புழங்குச்சு. அந்த தமிழ் அதுக்கு முந்தி இல்லையா? இருந்துச்சு, ஆனா வல்லமை இல்லையே. தமிழ் என்கின்ற வாழ் இருந்தது, ஆனா அதுக்கு உண்டான வல்லமை இல்லாம இருந்தது. அந்த வல்லமை பெருமான் அவங்க அந்த தமிழ்ல நமக்கு சாலை தமிழ்ல எடுத்து கொடுப்பாங்க. எம்மபட ரச்சம் என்னும் இருள் பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்திலிருந்தும் பிடுங்கி எரிய வல்ல எம்முடைய மெய்வெளிச்சாலையின் ஏற்றமிகு கல்வியே தமிழாகும். தமிழானது அவ்வளவு கூரோங்கிய பேரொளி மந்திர வாளாக திகழ்வது இங்குதான். தமிழ் இருந்தது, அதுக்கு முந்தையே இருந்தது. இன்னைக்கு கூட பெருமாள் அவங்க ஒளிநாள சொன்னாங்க, பஞ்சாட்சரம்ங்கிறது எழுத்தா பொருளா? இந்த எழுத்து எத்தனை ஆண்டு காலம் ஆகுது? அதுக்கு முன்னால அந்த பஞ்சாட்சரம் இல்லையா? அந்த பஞ்சாட்சரம் என்ற அந்த நித்திய தேகத்தை இவன் பெறணுமே, அதுக்காகத்தான் நான் பேசுறேன். எனக்கு என்ன தேவையா? நான் யார் பேசுறேன்? எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. நான் தான் உன்னை எல்லாம் படைச்சு அந்த ஈசனே இந்த கல்யாணம் விரட்டுறதுக்காக அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. முதல்ல எனக்கு கஷ்டமா இருந்தது. இப்ப எனக்கு சாட்சிக்கு நிறைய மக்கள் வந்துட்டாங்க, அதனால நான் இப்ப தைரியமா பேசுறேன் அப்படின்லாம் இன்னைக்கு அருள் செய்யறது நம்ம கேட்டோம். அப்படி கூரோங்கிய பேரொளி மந்திர வாளாக அந்த வாளை கொண்டு எல்லார் கையிலையும் தமிழ் இருந்தது. ஆனா இருந்தாலும் ஒரு மந்திர வாழ் யார் கையில இருக்கோ அவங்க வல்லபத்தோட வீசுறவன் கையில தான் அந்த திறமை இருக்கு. சும்மா வாழை வீசுறதுக்கு திறமையே இல்லாதவங்க இல்ல வாழை கொடுத்தா அவனுக்கு அதை வீச தெரியாது. அந்த திறமை, அந்த மந்திர வாழினுடைய திறமை அந்த வாழி இல்லை, அதை வீசுகிறவர்கள் கையில் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட அந்த சாலை தமிழ் அப்படின்னு நமக்கு சாலை தமிழ் பெருமானவங்க யமனுடைய அந்த மூர்க்கமான பலத்தை முறியடித்து மக்களை தேவர்களாக்கி சாவாவரம் தருவதே சாலை தமிழ். யமன் எமது கையடக்கம் என்ற அமலாண்மை தவபரமான எம்முடைய தனி புலமை மந்திரவாளே சாலை தமிழ். இந்த உலகத்தில எல்லாம் தமிழை வளர்க்கிறேன்னு சொல்லி தமிழோட அந்த அத்தனை 33 அங்கங்களை அறுத்து எறிந்தவர்களாகத்தான் இருக்காங்க. இந்த வேலைக்கு வெளியே ஒருவன் கவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் புவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் தமிழ் அவனுக்கு காலை காட்டுகிறது அல்லது முதுகை காட்டுகிறது, அவ்வளவுதான். ஆனால் இந்த எல்லையில் தான், எம்மிடத்தில் தான் அது தன் முழு அழகையெல்லாம் காட்டி முடிவில்லா முத்தி நடனம் செய்கிறது. அப்படி இந்த தமிழோட வல்லபம் யாரு கையில இருக்கு? எல்லாரும் தான் தமிழ் பேசுறாங்க.
அதெல்லாம் முட்டிக்குரிய வார்த்தைகளாக இருக்குமா? யார் நாவிலிருந்து அந்த வார்த்தைகள் வீசப்படுகிறதோ அந்த வீசுபவர் கையில தான் அந்த வல்லபம் இருக்கிறது. அதுதான் பெருமானை. இது இப்பொழுதுதான் வந்த தமிழா அல்லது எப்பொழுதும் இருந்ததா? என்றென்றைக்கும் இருந்த அதே ஆயுதம் தான் இப்பொழுது இந்த போடு போடுகிறது. இன்னைக்குதான் தமிழ் அந்த போடு போடுது. பெருமான் அவங்க அந்த போடு போட்டாங்க, நம்மளையும் அந்த போடு போடும்படி ஆக்கி வச்சிருக்காங்க, நம்மளை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால அந்த தமிழின் வல்லபம் எல்லாம் அதை கையில் எடுத்து வீசுபவரின் வல்லபம் தான் என்று இப்போது தெரிகிறதா? அப்போ அந்த ஆயுதம், இந்த நாவாஸ்திரம், அந்த ஆயுதத்தின் பெருமை எதுல இருக்கு? அதை எடுத்து வீசுபவர்கள் கையில தான் இருக்கு. அப்படியான ஒரு ஆயுதத்தை நம்முடைய பெருமானவர்கள் அந்த ஆயுதத்தை கொண்டு வந்துதான் இந்த கலியனை ஓட ஓட விரட்டினாங்க. அப்படி வந்தது யாரு? அந்த ஆதியே தான் வந்தாங்க. ஏன்? எல்லா காலத்திலையும் அவதாரம் நிகழ்ந்தது, எல்லா யுகத்திலையும் அவதாரம் நிகழ்ந்தது. இந்த துவாபர யுகத்துல கண்ணபெருமான் அவங்க வந்தாங்க, திரேதா யுகத்துல ராமபெருமான் வந்தாங்க. ஏன் அவங்க எல்லாம் வந்தவங்களால எல்லாம் இந்த முடியாத காரியத்தை நம்முடைய பெருமானவர்கள் ஒவ்வொருத்தரும் பெருமான அவங்க ஒரு வாழ்க்கை எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் நட்சத்திரங்களை போல மின்னுவார்கள், ஒரு சிலர் நில ஒளி போல இருப்பாங்க. ஆனா ஒரே ஒருவர் மட்டும் சூரியன் போல பெரும் பிரகாசமாக இருப்பாங்க. அந்த சூரியனை ஒழிக்க முடியுமா? சூரியனை எங்கேயாவது குகையில வச்சு ஒழிக்க முடியுமா? அப்படி ஒரு அருஞ்சூரியனாக, இந்த உலகத்துக்கே ஒரு அருஞ்சூரியனாக. மற்றவங்க எல்லாம் ஒரு நட்சத்திரங்கள் போலவும் ஒரு நில ஒளி போலவும் எத்தனையோ பேர் வந்தாங்க இந்த உலகத்துக்கு. நாம் பெருமானவர்கள் அந்த ஆதியே மற்றவங்களெல்லாம் அனுப்பி அனுப்பி பார்த்து ஒன்றும் பலன் இல்லாம கடைசி தானே இறங்கிட வேண்டியதான். அக்கிரமம் தலை தூக்கி போகுது. வியாச பகவான் சொன்ன மாதிரி இந்த கலி தான் சிறந்தது. ஏன்னா அக்கிரமங்க நிறைஞ்ச காலத்திலேயும் ஒருத்தன் நல்லவனா இருந்தா அதுதான் பெருசாக மதிக்கப்படும். அப்படி இந்த அக்கிரமங்களை ஒழிக்கிறதுக்கு, பயங்கரமான இருட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கு பத்துமா? பத்தாவது, சூரியனே வேணும். அதுக்காக இந்த அருள் சூரியனே உதயம் செய்தது. ஆதி ஆகின்ற தீ, சர்வமும் தானே ஆகி சர்வத்தையும் ஆக்குகின்ற தீ முதல் உற்பவ நேரத்தில் அந்த நாமத்தில் அழைக்க பெற்றது. ஆதி என்று அழைக்க பெற்ற அந்த ஆதியே இந்த கலிக்கடையில் அவதாரம் செய்தது. அதுவே இக்கலிக்கடையில் மகதி மகாதியாக சர்வ வேத பீஜங்களாகிய மூலமந்திரங்களையும் கை கொண்டு உருவெடுத்து வந்துள்ளது. எல்லா மதங்களையும் கை கொண்டு சர்வ மூலமந்திர நிரூபிகராக வந்தது. தன்னுடைய நினைவு வல்லபம் கொண்டு தொட்டது அனைத்தையும் நித்தியத்தில் ஆக்குகின்ற அந்த தேவ ரூபம். யாரெல்லாம் தொட்டாங்களோ தொட்டவங்க எல்லாம் தேவ ரூபமா மாறிடுவாங்க. தொட்டதெல்லாம் பொன்னாகும். கோட்டாஞ்சலியா இருந்த நம்மெல்லாம் பொற்காசுகளாக மாறிட்டோம். அப்படி ஆக்குகின்ற தேவ ரூபம் என்ன தவாதிக்க பெருங்கருணை வல்லபம் உடையது என்று எண்ணி பாருங்கள். அப்படி என்ன தவாதிக்க வல்லபம் அவங்க கையில இருந்தா இன்னைக்கு இந்த இப்படி 5000 வருடமாக இந்த மக்கள் எல்லாரையும் மனசுலையும் குடிகொண்டிருந்தானே, அவனை எப்படி எவ்வளவு வல்லபம் இருந்தா அவங்க அதை விரட்டிப்பாங்க. அப்படி ஒரு பெரிய யுகத்தையே புரட்டி, கலியுகத்தையே புரட்டி தலையுகமாக ஆக்குவதற்கு பெருமானவங்க வந்தாங்க. அந்த காலம் தாட்டிய காரணப்பான் நமக்கு அதுலதான் எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் இப்ப பெருமானவங்க இந்த காலம் தாட்டிய காரணப்பாவுக்கு வைக்கும்போது, காலம் தாட்டியன்ற வார்த்தை இல்லையே, தாண்டியம் தானே வரணும்னு ஒரு அண்ணா ஆண்டவங்கிட்ட கேட்டிருக்காங்க. தாட்டிய அப்படின்னா என்ன? தாண்டதுன்னா நீயா தாண்டது. தாட்டியன்னா நான் உன்னைய தாட்டி வைக்கிறது. நீயெல்லாம் தாண்டல இந்த கலிய, நான் உன்னைய தாண்டி இந்த கலிய தாண்ட வைக்கிறேன் உன்னைய. அதனால காலம் தாட்டிய காரணப்பாதான் அப்படின்னு சொல்லி நமக்கு அதுல எப்படி கலியை அறுத்து தலைவத்தை கொண்டு வந்தாங்க. வேத வேதிய நாத பூராதன
பாதமேவும் பருவமை சாலையில் சூதுவாதும் கை சூழ்ந்த கலியுகம் சூதுவாதும் கை சூழ்ந்த கலியுகம் ஓடியோடி யுகம் புரண்டானதே. சூதுவாது நிறைஞ்ச அந்த கலியனை விரட்டி யுகத்தை புரட்டி தலையுகத்தை கொண்டு வந்துட்டாங்க. கலிபூருஷன் வாலி கடந்தேறியே கலிலமை வள சாலை அனந்தர்க்கே கலிவன் பேடி என்று கை காட்டியே வலிய ஞான சீர்த்தர் காலம் வந்ததே. யாருக்கு வந்தது? சாலை அனந்தர்களுக்கு மட்டும்தான் ஞான சித்தர் காலம். இன்னும் அந்த உலக மக்கள் 4,32,000 இன்னும் கலி இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க கலியில தான் இருப்பாங்க. ஆனா இந்த நாவாசுர கோடாயத்துக்கு எதுக்க வந்து யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கலியனை விரட்டியாச்சு. அவன் பேடி, கலிவன் பேடின்னு சொல்லி அவங்க வந்து அந்த நாவாசுர கோடாயுதம் கொண்டு விரட்டி வலிய ஞான சித்தர் காலத்தை யாருக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க? அவங்களுடைய மக்களுக்கு தான் அந்த ஞான சித்தர் காலம். மற்றவங்க கலிகாலத்துலதான் வாழ்றாங்க. நாம தான் அந்த கலியுகத்தை மாற்றி அந்த தர்ம சித்தரின் காலத்தில் நாமெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ அப்படி வாழ்றவங்களுக்கு கூட நம்ம தெய்வத்தையே நினைச்சு அவங்க காட்டின அந்த ஞான சித்தர் காலத்திலே வாழ்ந்தா நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? எண்ணுகின்ற நல் எண்ணங்கள் எல்லாம் பலிக்கும். இன்னும் எண்ணாததெல்லாம் கேட்டதும் தருவதும் கேளாததும் தருகுவதுமான ஒரு கற்பக திருவாக நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. எண்ணுகின்ற நல் எண்ணம் அனைத்தையும் எண்ணோனா எல்லா சித்தி மூர்த்திகளும் பன்னோரும் தந்தானி தலைமைப்பதி பன்னோரும் தந்தானி தலைமைப்பதி வண்ண ஞான சீர்த்தர் காலம் வந்ததே. அப்போ இந்த எல்லாருக்கும் கெடுகேடு செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கலியனை தன்னை நாடி வந்த மக்களுக்கெல்லாம் அந்த கலியிருளை நீக்கி வாடாத தீபம் அவர்களுடைய உள்ளத்தில் எல்லாம் ஏற்றி அந்த கலியன் வந்து மனசுல குடியேறான்னு பார்த்தங்க. அவனை அடியோட விரட்டி புலம்பி 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 ஓடும்படி விரட்ட செய்து ஒரு தர்ம ஞான சித்தர் காலத்தை கொடுத்து யாருக்கு? அவங்களை நாடி வந்த மக்களுக்கு மட்டும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த வண்ண ஞான சித்தர் காலத்தில் நம்ம எல்லாம் வாழ செய்தாங்க. அப்போ நாமெல்லாம் இந்த கலிகாலத்துல இல்ல. இந்த உலக மக்கள் எல்லாம் இன்னும் கலிகாலத்துலதான் வாழ்ந்துறோம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கலிகாலம் தான். ஆனா நமக்கு அந்த கலியை அறுத்து ஞான பயங்களும் அறுத்து நலிவில்லா தர்மபதி ராஜ்யம் ஒன்றை நம்முடைய பெருமானவங்க நமக்கெல்லாம் அருளி செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த கலியனை வந்து பெருமானவங்க எப்படி விரட்டி நமக்கு வந்து அந்த ஞான சித்தர் காலத்தை கொடுத்தாங்க? செய்வீனையோ நேடு நாக்காலியை நாக்காலியை சிரிப்பாலியில் தெழுந்த முன்னாள் மெய்வாளி ஆண்டு தலையுகனாள் தலையுகனாள் வையகம் உயவே முன்னெழுந்து. அப்போ இந்த செய்வினையோன் 5000 ஆண்டுகளாக வாழ்ந்த அந்த வினையோன் அந்த கலியனை பலியிட்டு நமக்கெல்லாம் மெய்வழி ஆண்டு தலைவ நாளை நமக்கெல்லாம் கொடுத்து இந்த வையகம் முழுவதுக்கும் அந்த நாள் வரணும். இந்த வையகம் முழுதும் அந்த கலியிலிருந்து அந்த தலைவ நாளுக்கு வரணும் அப்படின்னு வந்த பாரவங்கள் எல்லாம் வரைந்த அந்த வகைப்படி அந்த மூல பண்டாரம் தீபம் கொண்டு எழுந்த நம்முடைய பெருமானவர்களது
பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். ஆதியே துணை. இனிய பெருங்குரல் ஓசையானது கூவிக்கொண்டிருந்த நெறியுற்ற செயற்கீரின் இருளற்ற திருவாட்சி நிறையுற்ற வாக்கியங்களை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் பிரம்மபிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா 2 நாளா களி புலம்பலை பத்தி தான் நமக்கு எடுத்து சொல்லிட்டு வராங்க. அது இன்னைக்கு ஆண்டு உள்ள வாக்கியமும் இந்த பஞ்சாயத்தை பத்தி தான் எடுத்து உத்தரவு வந்தாங்க. ஒரு தேவன் மூலமாக பெற்று அதை பூச வேண்டும் அந்த பஞ்சாட்சரத்தை. அப்பதான் அந்த சைவம் அந்த பஞ்சாட்சரம் பிரகாசமா இருக்கும், அந்த சைக்கிளும் பிரகாசமா இருக்கும். அப்ப சிவாய நம்ம எடுத்துட்டு வாயில சொல்லியா சொல்லியிருப்பாங்க, சிவாய நம்ம நம சிவாய இப்படி திரும்ப இருக்கிறதா, அப்ப எழுத்து எப்ப வந்துச்சு அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. இது எக்கோடி காலத்துக்கு உள்ள பஞ்சாட்சரமே. அதுக்கு அக்கா 5400 வருஷம் தானே உத்தரவு பண்ணாங்க. அக்கா கரெக்டா அந்த இடத்துல கொஞ்சம் விட்டுட்டேன், கவனிச்சிங்களா அக்கா? கேட்கலையா அக்கா? சொல்லுங்கக்கா. வருஷம் 5400 தானே உத்தரவு பண்ணாங்க. இப்படி ஆமாக்கா, அப்படிதான் சொன்னாங்க. 5400 வருஷம். 5400 அதுக்கு எப்போ உள்ள பஞ்சாட்சரம் ஆச்சு அப்படின்னு உத்தரவு பண்ணாங்க. அப்புறம் 5 எழுத்து ஓடுகின்ற பஞ்சபூத பாவிகால்னு படிக்கிறாங்க ஒரு அனந்தர் மாமா. அதுக்கு அடிக்கிறார் பாரு சாட்டையடியா அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்பதான் அந்த பஞ்சாட்சரத்தை நிசமா நீ அறிஞ்சிட்டாங்கன்னா அந்த சைவ எழிலும் அந்த மகா மகத்துவமும் அது கிடைக்கும் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் வல்லமசாலியா இருந்தாலும் பலமாய் இல்லாதவங்களா இருந்தாலும் அந்த பஞ்சாட்சரத்தை அறியணும் அப்படின்னு உத்தரவு பண்ணாங்க. உன்னை உண்டாக்கியதும் உனக்கு படை உண்டாக்கியதும் அந்த பஞ்சாட்சரம் தான். அதை பெறவில்லைன்னே நீ அழகையாகி சேமத்தை கெடுத்து விடுவோனே. அந்த பஞ்சாட்சரத்தை நீ அறியலைன்னா அது அழகையாகி உன் சேமத்தை கெடுத்துரும் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. எல்லாரும் எதுக்கு பிறந்தோம்? சாவுக்கா பிறந்தோம், ஊனப்பட்டு சாவதற்கா பிறந்தோம், நரகத்திற்கா பிறந்தோம், அந்த ரவுரவாதி நரகத்திற்கா பிறந்தோம். அதுக்கு இல்ல, நிஜமான பஞ்சாட்சரத்தை அறிஞ்சாங்கன்னா அதுக்கெல்லாம் போக தேவையில்லை அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அந்த ஒரு காலத்துல ஒரே கனிதான் ஒரு மரத்துல காய்ச்சிச்சு. இப்ப சர்வ கனிகளும் எல்லாம் ஒரே மரத்துல காய்க்குது அப்படின்னு இன்னைக்கு உத்தரவு பண்ணாங்க. இன்னொரு ஒளிர வாக்கியத்துல சர்வ கனிகள் ஒரு மரத்துல காய்க்குதுன்னா ஓடி போய் பார்க்க போவோம்ல, எதுக்கு போவோம்? முத்தி அடைவா? இல்ல, வேடிக்கை பார்த்து விளையாட்டுக்கு போவோம் அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்காங்க. இங்க எல்லாம் கூப்பிட்டாலும் நான் வந்தேன், உங்க தலைக்காக தான் வந்தேன். எல்லா உயிர்களும் என்னை போலவே நினைக்கிறேன், அவங்க தலை பிடிக்கதான் வந்தேன்னு தெய்வம் நிறைவேறிட்டாங்க. அப்புறம் அக்கா நாமத்தை சொன்னாலே இந்த கலிபத்துல நாமத்தை சொன்னாலே உனக்கு முத்தி அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அதுல தெய்வம் மூல மந்திரம், நம்ம தெய்வம் முதல் மந்திரம், மூல மந்திரம், மகா மந்திரம், பாவை மோசர திருமந்திரம், மகா சங்கல்ப மந்திரம், இவ்வளவு மந்திரம் வச்சிருக்காங்க. அது எல்லா மந்திரத்தையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு போதும். அதுல இதுவேன் கேள்விங்க அவளோட மூரித்து வேதாந்த அலங்கத்தின் மேலேறி நின்று வெற்றிகை பெற வேண்டுமானு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கலியுகத்துல பாட்டையாவும் தெய்வமும் பாட்டையா தெய்வத்தை கூப்பிடுறாங்க. கலியன் இருந்திருக்காங்க, நீங்க வந்துதான் அந்த கலியனை பெற மாத்தணும். அதுல உங்க துயரம் மாற்றணும், என் துயரம் மாற்றணும், களியை அறுக்கணும், கணபயங்கள்லாம் மறுக்கணும். அதெல்லாம் களியை அறுத்துட்டு நீங்க தர்மபதியை உண்டாக்கணும், நீங்க வாங்கன்னு பாட்டையா தெய்வத்தை கூப்பிடுறாங்க. அந்த பயத்தையெல்லாம் போக்கணும், துயரத்தையெல்லாம் போக்கணும். அந்தந்த தேதியில எல்லா தேதியுமே நாங்க கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நீங்க வந்தாதான் அதை செய்ய முடியும். அந்த கலியனை அழிக்கிறது நீங்க தான் வரணும். காணுவா என் மகனே, இந்த கலியில எல்லாரும் மேல ஆகாயத்துல மிக பறந்து திரியிறாங்க. அதுக்கு நீங்க கட்டான வேதத்தை கொண்டு வந்து சலியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வேதம்லாம் விலங்கல் அவங்களுக்கு. அது விலங்க வைக்கிறதுனா நீங்க அவதாரம் பண்ணி வந்தாதான் அந்த வேதம் விலங்க வைக்க முடியும், அந்த பயத்தை போக்க முடியும், அந்த கலியில அறுக்க முடியுங்கிறது மானியத்துல சன்னத பெரும் பருவத்துல கொடுக்குறாங்க.
இல்லையா தெய்வத்தை. கலியனோட வலிமை காணுவாய் என் மகனே, மேலாகாயத்தினிலே வீரங்க பறந்து தாண்டிவான். கலியன் பிறந்த பின்பு கட்டான வேதம் ஒன்று தலிவாய் தாழ்விறங்க வண்ணமுண்டா. வேதம் இப்பவும் நம்மளுக்கு விளங்கலைன்னா கலையை முடிச்சிருக்காங்க அர்த்தம். அது விளங்குறது தெய்வம் வந்துட்டாங்க. அந்த கலையெல்லாம் அறுத்து முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு அருள் வசிப்பை இறக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம தெளி கொடுத்து அவங்க உணர்வுல தட்டி நம்ம போய் அதுல எம்மை நோக்கி நீ ஒரு எட்டு எடுத்து வைத்தாங்கன்னா உண்மை நோக்கி நான் 3 எட்டு எடுத்து வைக்குங்காலும் சைவமா இருக்குதுங்கிறாங்க. அப்ப எடுத்து வச்சோம்னா நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் சொல்லி விளக்கிடுவாங்க. கலியும் விளக்கிடுவாங்க, யமனையும் விளக்கிடுவாங்க, எல்லாத்தையும் விளக்கிடுவாங்க. நம்ம எட்டு எடுத்து வைக்காம இருந்தோம்னா அந்த கலியரசன் எப்படி ஆசை நலுங்கு எடுக்கிற மாதிரி ஆயிரும். அந்த பொய் பேச புத்தி வரும். என்னென்ன கெட்டதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கலியினுடைய வலைதான், வினையினுடைய வழி. பொய் பேச மெய் பேச வேணுமென்று இருந்தாலும் பொய் பேச போற்றி போடி போலியோ போடு போடன எல்லாம் கலியை ஈடழிக்க வேணுமையா இல்லையே எங்களுக்கு இங்கேதான் சென்ற இடங்களெல்லாம் சிறை போதையா. நீதான் பேசணும், ஆனா பொய் பேச புத்தி போகுதுன்னா அந்த கலியில அந்த மாதிரி இருக்கு. எங்க போனாலும் எங்களுக்கு சிறை போல இருக்கு. சிறையில போனா என்ன அப்படியே எல்லாம் அடைச்சு போட்டுருவாங்க. மணி அடிச்சா சோர்த்தையும் உத்தரவு பண்ற மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லாம தெய்வம் அழிக்க வந்திருக்காங்க. கலியை அழிக்க தெய்வம் வந்து நம்மளை வச்சுட்டு நம்மளை எடுத்துட்டாங்க. அதுல இல்லாம பொருள் போனாங்கன்னா அவங்க சொற்படி கேட்டா தோசி மரளியும் சொல்லி விளக்கிடுவாங்க. கேட்காம இருந்தோம்னா அதுக்குள்ள பலனா நம்மளுக்கு கிடைக்கும். கலியுகத்தை மூடைத்து கட்டான தர்மபதி வலியுகத்தை காண்பதெப்போ மாதா பிதாவே என்ன அப்போது ஆதியங்கே அறையிலே மகனே அங்கங்கே நாட்டி வைத்த ஆணிவே ரத்தனையும். அப்ப கலியுகத்தை முடைச்சிட்டு தர்மவதி உண்டாக்க நம்ம தெய்வம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு இணங்கி நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த பதவியை அப்படியே நாம கொடுத்துருக்குறாங்க. ஆகிய சட்டம் பண்ணாம என்னாம கொடுக்குறாங்க. ஆனா அந்த கலியினுடைய பாடு வந்து எப்படி படுத்துதுன்னா, லேசா அவங்க திட்டா கூட நாயை பேய அதுக்கா எடுத்து கொடுத்தாங்கல்ல, புளிப்பானாலும் இப்பவே நான் கொண்டாந்து தர்றேன் ஒற்பதுமை பாவையே அப்படின்னு பலகாரம் சட்டிரச வர்க்கத்தோட உபசரிச்சு என்னன்னு கோபக்குறி காட்டினாலும் அத வந்து பெருமையா எடுத்துக்கிறாப்லையா.
அதுல எப்படி இருட்டுள்ளா இருக்காங்கன்னா, அன்றியும் தர்மம் புண்ணியம் பண்ணுகிறேன், நாளையாக்குகிறேன், போனையாக்குகிறேன் பார் என்று சும்மா அடித்து பறிப்பதை தவிர யாருக்காவது ஏதாவது ஒத்தாதை எப்போதாவது செய்ததை கண்டேன் கேட்டேன் என்று சொல்ல முடியாத இறுகிய நெஞ்சினாகிய எப்படி இருக்கு பாருங்க. அப்படி பெருசா ஆணையாத்திரம் பூனையாத்திரம் பெருமை அடிச்சு பேசிட்டு யாருக்குமே உதவி ஒத்தாது செய்ய முடியாத இறுகிய நெஞ்சினா இருக்காங்களாம். அருந்து போன மிதியடியா இருப்பினும் நேரில் பார்த்து அதை நம்மாலும் தைக்க முடியாதா என்று காணும் வரை யாராவது எடுத்தெறிந்திருக்கிறார்கள் என்று என் முன்னால் எவராலும் நிரூபித்து காட்ட முடியாத பேர் போன தருகிற இருட்டுள்ளத்திலிருந்து அப்ப செஞ்சு போன மிதியடியா இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கிறங்கிற எல்லாம் எப்படி இருக்குவாங்க அந்த கல்கி. நான் கண்ணினாலே கொஞ்சம் கோபக்குறி காட்டுவேனேயாகி அதற்காக மண்ணை கவி கீழே விழுந்து வணங்குவார்கள். இவ்வாறான பன்னெஞ்ச பவாதிக்க அரசு செலுத்தனம் செய்து அரசாண்டு நான் வாழ்ந்தாண்ட அழகினை இந்த மண்ணு மலைகள் மரம் செடி கொடிகளினை கேட்டாலும் அவைகளும் சாட்சி கூறும் இவ்வாறாக. கலியன் வாழ்ந்த அழகின மண்ணு மலை மரம் செடி கொடி எல்லாமே சாட்சி கூறுமா. 5000 வருஷம் இப்படி வாழ்ந்திருக்கேன், அல்லல் இல்லாம துன்பமே இல்லாம வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சாட்சி சொல்லுமா. மண்ணு மலை மரம் செடி கொடி எல்லாமே சாட்சி சொல்லுமா. சொல்லோனா பேரும் தீரும் தீரபுடன் அல்லல் இல்லாமல் நையாயிரம் மல்லையான் பாடி வாழ்ந்து வரும் நாளில் மல்லையான் பாடி வாழ்ந்து வரும் நாளில் கள்ளி என்று கடிந்தேனை தேடியே. அப்பதான் தெய்வம் வந்து கல்லின்னு கல்யாணுக்கு நாம சுட்டி அடிக்கிறதுக்கு வர்றாங்க. அது சும்மா கூட அடிக்கல, வந்து கல்லிலே வாரி அடித்தையோ செந்தி கொண்டு சூரி கூழி தூவி பந்து என் பூரி மூக்கும்பரி தேடு எந்த மானம் வாழ்வெல்லாம் குப்ளைக்கரே. அவங்க மானத்தையெல்லாம் போயிட்டாங்களா தெய்வம். மானம் கெட்டவளே சாடி என்றேனை ஈன கள்ளி என்றெட்டி ஊதை தூவி ஆன நாட்டை கெடுத்த உதாரியன் ஆன நாட்டை கெடுத்த உதாரியன் ஊனம் பண்ணி ஒழிய செய்தார்களே. 5000 அல்லல் இல்லாம ஆண்ட அந்த கலியனை வந்து தெய்வம் தான் அறுத்து அவங்க மானத்துக்கு எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த வினையெல்லாம் போக்கிட்டு தான் தெய்வத்தை சந்திச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்குதான் அந்த வினையெல்லாம் போக்குறதுக்கு இந்த பாடல்ல கொடுக்குறாங்க. தலையூர
தெய்வம் வருவாங்கன்னு எல்லா பாடவான்களும் எல்லா கிரந்தத்திலையும் தெய்வத்தை எழுதி வச்சிருக்காங்க, வருவாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அது மாதிரி நம்ம தீர்க்க தரிசனத்திலையும் சர்வாகம கிரந்தத்திலையும் கலியனை பத்தி கொடுக்குறாங்க. பாடுபட்டு தெய்வம் வந்து உண்டாக்குறாங்க. அதை மெய்ய வாங்கிட்டு திருப்பி பொய்யில போனா பொச்சிங்கதான் போவ. அது அந்த மெய்ய விட்டு போனவங்க எல்லாம் எலி மாறி போனவங்க இந்த வலையில இருந்து அப்படின்னு தெய்வம் வாக்கியத்துல உத்தரவு பண்ணியிருக்காங்க. சாவல் கோழி தான் கூவும், இங்க பெட்ட கூவுது அப்படிங்கிறதுக்கும் கொடுக்குறான். சாவல் கோழிதான் நல்லோ கூவூரென்று சொல்வார்கள், பெட்டைதான் கூவ கண்டே சிவனே ஐயா. கலியுகத்துல வந்து போட்ட நகையெல்லாம் கலந்தோடி போயிருச்சான். அப்ப இந்த மாதிரி மூட்டை கடிச்சிச்சுன்னா பாம்பின் விஷத்தை போல ஏறிச்சான் இந்த கலியில. அப்ப அதையெல்லாம் தெய்வம் மாற்றி நம்மள கொண்டு வராங்க. அதை எப்படி மாத்துறாங்க, அது எப்படி கடிச்சு போறதுங்கிறதையும் கொடுக்குறாங்க. மூட்டையடிக்க பாம்பின் விஷத்தை போலே மோசமாய் போக கண்டே சிவனே ஐயா. முனிவன் பெற்ற பிள்ளையை சுண்டெலி ஓடி வந்து முடுக்கி கடிக்க கண்டே சிவனே ஐயா. மாவாதி போடுகின்ற திருட்டு மூச்சிரை அமர்க்கும், மாவாதி போடுகின்ற திருட்டு மூன்றை அவர்க்கும் மாட்சியாய் தோன்ற கண்டே சிவனே ஐயா. மூட்டைனா வீட்டுல ஒரு சிகப்பு கலர் சின்னதா இருக்கும். இப்ப அது கடிச்சாலே பாம்பு விஷம் மாதிரி வரும், வந்து போயிடுறாங்க அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. முனிவர் பெற்ற பிள்ளை வந்து சுண்டலி கடிச்சு முடுக்கி கடிக்குது அப்படின்றாங்க. திருட்டு முத்திரை போட்டு மாற்றியா போறாங்க. அப்படி இருந்ததை தெய்வம் நம்மளுக்கு எப்படி மாற்றி இந்த கலியுகத்துல கொண்டு வராங்க அப்படின்னா, கலியுகமானதிலே போட்ட நகை கலந்தோடி போக கண்டே சிவனே ஐயா. மயிலுபதி கூதன் சாந்தோதமகுபனை வழங்கல் பார்த்த கண்டே சிவனே ஐயா. அப்ப தாகமா இருக்கிறது சிவசேனை ரந்த கடவுதுங்கிறாங்க. அப்ப வயிறு பசிச்சு இருந்தோம்னா வளைந்து பார்த்த டைம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி கலியுகத்துல நகையெல்லாம் கலந்தோடி போய் கிடக்கு,
நீ பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா உனக்கு நான் வயலுக்கு பால் தரேன், அவங்க ஆள் பறிச்சு தரேங்கிறாங்க. கொடுக்குறாங்க, விழுந்த தலைக்குருமா கட்டிடுறாங்க. இருதலை மூன்று தெய்வம் அமர்ந்து நம்மளும் இருந்து அவங்க திருவாக்கு பிறக்க நம்ம கேட்க அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அப்ப குழந்தை பிறந்துச்சு, நம்ம என்னைக்கு அவங்க திருவாக்க கேட்கிறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஞான கற்பம் உண்டாயிடுச்சு, ஞான குழந்தை பிறந்துருச்சு. இப்படியாக தெய்வம் நம்ம களியெல்லாம் அறுத்துட்டு நம்மளை நல்ல பதவிக்கு எடுத்திருக்காங்க என்று கூறி அவங்களுடைய பெரும்பாதம் பொற்பாதம் மலர்பாதம் படிந்து வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரங்க. முக்தி பெறேன் புலங்கும்.
ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம். அக்கா கலியுகத்தை பற்றி பேசுகிறது. யுகம், யுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த யுகங்களுக்கெல்லாம் எங்களை கூட்டிட்டு போய் 2 நாளாக அந்த யுகத்துல எப்படி மக்கள் வாழ்ந்தார்கள் என்று எங்களுக்கு காண்பித்து கொடுத்துங்க. அந்த கிருஷ்ண யுகத்துல மக்கள் எல்லாருமே நன்மையில வாழ்ந்தாங்க. அரசர்கள் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்க. மக்கள் எல்லாம் அவங்க இருக்கிறது நின்று நல்ல கல்வி பெற்று பகவான பூஜித்து நல்வழி நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தாங்க. தேதா யுகத்துல அசுரர்கள் தேவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வராங்க. அதான் ராவணன் கொடுங்கோல் ஆட்சி செய்து அந்த யுகம் முடியுது. அதே மாதிரி துவாபர யுகத்துல உடலுங்களா கேடு எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்ப கிருஷ்ண பகவான் அந்த தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டி வந்தாங்க. கலியுகத்துல மனசுலயே மக்களுடைய மனதிலேயே கனி குடியேறி விட்டான். அதை பரீட்சிக்கிறாங்க 10 பேர்களை கொடுத்தா கூட நம்ம மனதிலே குடியேறினா நம்மளுக்கு எப்பவுமே எல்லா தீங்குதான் நம்மளுக்கு முதல்ல வருது. யுகத்துல கலியுகம் தான் மிக மோசமானது அப்படின்னு முனிவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. சரி, எதுக்கும் வியாச பகவானிட கேட்போம். கலிதான் ரொம்ப மோசமா இருக்குதுன்னா வியாச பகவானே இல்ல, கலிகாலம் தான் சிறந்ததா இருக்குது. அதுக்கு இந்த கெட்டு போன இந்த யுகம்ல நம்ம கொஞ்சமா தர்மம் பண்ணா கூட அது பெரிய பலனை பகவான் கொடுத்து தெய்வமே குருவாதான் கேட்டாலே நம்ம தெய்வம் மதம் உதவி நம்ம காலை இறங்கி வராங்க. சரியா முயற்சி செய்தா கூட பெரிய பலன் கிடைக்குது. அதாவது கலியுகம் தான் சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கலியுகம். அப்போ கலியோட கொடுமை எப்படி இருக்கும் அத சங்கார முன்னதான் கலியுகத்துக்கு 4,32,000 ஆண்டுகள் அப்படின்னு தீர்க்கதரிசிகள் சொன்னா கூட, ஆனா பல தீர்க்கதரிசிகள் 5000 கலியுகத்துக்கு 5000 வருஷம் தான் அப்படின்னு நிறைய தீர்க்கதரிசிகள் சொன்னதுதான் எடுத்துக்கிட்டீங்க. அதுல நான்கு மகாமுனிகள் எவ்வாறாக எவ்வளவுக்கும் எல்லா காலங்களுக்கும் விதிகளை விதிக்கும் விதியோனான புதிவனாகிய அநேக நாமாவசிய முழுவனாதி ஆதராதிக்க சேகராதி ஏகராசி கோவிலின் மேலேறி நின்று கொண்டிருப்போம். எங்கள் குலதெய்வ தேவேச ஒரு மகாந்திய நாயகம் அவர்களாகிய ஆதிரியனுக்கு அனந்த தந்தை மோதிரை நாத முன்தேவர் தந்தை மேல்வழி பொறுக்கும் விண்ணோர் தந்தை தந்தை மண் போலகற்ற வடிகின்ற புலமாம் மூலம் அன்றாட முழு முதல் குன்றினும் விழிமூட்டு பார்த்து வியம்பினை ஈரில் எதிராக ஏறி மீட்டி வாடி எடுத்துக்கொண்டு எழுந்து இதன் மேல் தெய்வீக தலை முதலாவதாண்டிலிருந்து நிகழும் வருங்காலமாக எல்லா எண்ணெய் இடங்களிலும் எழுக நடாத்து வர இருப்பதானது. அவங்க எல்லாரும் நடாத்து வர போறாங்க. அதுக்கு கலியுகத்துக்கு 5000 வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பெரிய காட்சிகள்லாம் மாநில கேட்டுருக்காங்க. நமது இந்திய தேசத்தின் நரகோடியில் ஒரு நெடுங்காலத்தில் அப்பாவிலிருந்து விளங்கி வந்தவர்களாகிய நேரியல் கண்ட ஆரியபட்டர் என்னும் ஆரிய பாவிர நூலில் எழுதி போட்டு வைத்துள்ள காணகளாக பாகசாஸ்திர கணிதராசியின் பிரகாரம் கலியுகம் தனக்கு வயது முடிவு 5000 தான் என்றும், அதுவும் தேவநெறி பேரவாகிய சத்து சத்து வஸ்துவாகிய கிறிஸ்து பெருமானும் உதய காலத்திலிருந்து பின் நிகழ்ந்தே வரும் என கிபி வருடமான 1900 கலியுகத்துக்கு வயது 5000 உருவாகிறது அப்படின்னு அந்த குறிப்பதை நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறாங்க. அப்பதான் நம்ம வளர்கிறாங்க பெரியப்பாவும் கலியுகத்தில் இது காலம் இருப்பாடு 27 வருஷம் காலம் கழிச்சு கலியுகத்துக்கு ஞானமும் சுத்தாக ஆகும் போதும் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க.
அதெல்லாம் வந்து இந்த அவங்க எப்படி வருவாங்கன்றதுலாம் அந்த இதை குறித்து காட்டினாங்க. நாவாசத்தை கொண்டு நாவாசம் நம்ம பாசையா வந்து நம்ம தெய்வத்துக்கு கொடுக்குறாங்க. அது வந்து அவ்வளோ தவம் பண்ணி இந்த கலியுகத்துல நீதான் வந்து இந்த வேதத்துக்கெல்லாம் விளக்கத்தை சொல்லி ஜப பஞ்சாட்சத்தை ஊட்டி தடவி சந்நிதி இருக்கு வினாவின் மூலமாக மனித மேம்பாட்டை தோன்றி வித்தியப்படுத்தி ஜீவேந்திர ஏற்றத்தை வாங்கிட்டு இதெல்லாம் நிதானம் பண்ணி இந்த மக்களுக்கு தனி இருளை வந்து அறுக்கணும் அப்படின்னு. அந்த கனி எப்படி இருக்குதுன்னா கலியன் என்று அவாவாண்டு வழிபாடு திருநாளா இருள தீபம் குடியேறா பாழழு வீட்டு இருள் அரசாவது போல் தேவகுரு துணை தேடாது மனிதனுடைய இதய சிவேச வீட்டில் தன்மரசாக கொண்டிருந்த கலியனாகிய மோக யாண்மையை ஏவேற்று வாழ்ந்து கொண்டிருந்த அரசு பேரத்திலே மேற்கூறிய மூல பண்டார வாடாமொழி தீபம் கொண்டு எழுந்திரான் என்ற ஓங்காடு நாட்டுக்குரிய பன்னேற்று கண்ணான மன்னாவும் தென்பாடு நாட்டு மன்சோர் பண்ண இளஞ்சம்மலாகிய சக்கரவாள விரியாரிசோம் தங்களுக்கு சொந்தமான விதியானத்திலே வந்து குடியேறு என்ற அமலேற்றத்தை நடாத்தும் சுறாவேச போரவாளை மோதல கண்ட முன் நெடுங்கால கதையினாகி இருளன் இடிவிந்தோனாகி குடியேறி மேலால் முடிவு வந்தவாகும். இதனாக நாளின் வாழ்வு குடிக்கேடு வந்து இருபட்ட பார்த்தால் அதுமே குழம்பியவன் கலியுகத்தமாம் இங்கே. இந்த கதையை வந்து நம்ம இதயத்துல கேள்வி என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்ன ஏன்னா கேள்வி கேட்டாலும் நமக்கு பிடிக்காது. யாரையா சொல்ற நீ என்ன சொல்றது நான் தான் கேட்கறது அப்படின்னு அந்த விதரான வீட்டுல இதிகாசத்துல தீபம் புரியாத தீபமே இல்லை, நமக்கு வெளிச்சமே இல்லாம ஒரு இதுல இருந்தவங்க அவங்களுடைய வாக்குமே இந்த நாமத்தை கொண்டு அவங்களுடைய வாக்கை கொண்டு நம்மளுக்கு அந்த தீபம் மூலம் பண்றாத பாடாமொழி தீபம் கொண்டு நம்மளுக்கு வந்து அந்த இதுல இருந்து உலகத்துக்கு நம்மளை மாத்துறாங்க. பிரகாச உலகத்துக்கு கொண்டு வராங்க. அந்த நாமத்தை கொண்டுதான் வந்து அந்த கலியனை வந்து அடுக்கிறாங்க. அப்போ இதனால 5000 வருஷம் நான் கேள்வியேற்று வாழ்ந்து கொண்டிருந்தேனே, நான் கேட்டாக்க எல்லாரும் எனக்கு எல்லாமே கொடுத்துருவான். நான் அருந்து கைக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்காம நான் வந்து பரவ இது இருந்தாலும் அவங்க வந்து ஆமா அது எப்படி நம்ம கத்துக்கணும்னு அதுக்கோசம் போய் பாடுபட்டாலும் உங்கள்கிட்ட அந்த லோகாதி லோக குணத்தை கத்துக்கிட்டு வருவாங்க. பாசாதி ஞானத்தை தவிர எதுவுமே மெய்ஞானன்று எல்லாம் சொன்னாலே உங்களுக்கு பிடிக்காது. ஞானிகள்லாம் வந்து அவங்க பாட்டாக்க சொல்றது ராம ஆண்டால் என்ன ராவண ஆண்டால் என்ன எல்லாம் ஒண்ணுதான். ராமக்கு பிரிவு வந்துவே இல்லை, வேற ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னா ஆமா அதுதான் உண்மை நம்புவோம். அதை வந்து ஏன்னா இது எது லோகமா சௌகரியத்துல இருக்குதோ அதெல்லாம் நம்ம ஏற்றுப்போம். நம்மளுக்கு வானங்கிற நம்ம உயிருக்கு வேண்டியதுதான் நம்மளுக்கு அதுதான் பிடிக்காது. அதப்பா அதுவா அவ்வளவு வருஷத்துலதான் இருக்கணுமா அவ்வளவு முடிக்கணுமா அப்படின்னு அது வந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா அந்த இடம் தான் போகும். ஏன்னா அது ஞான அடியா தடையா இப்படி மாய அது அடிவிலேயே வந்து தடை செய்கிறது. அது ஒரே உபாயம் ஆண்டு கொண்டு விடுகிறாரு வாக்கு நீ நம்பிக்கை வைத்து நடப்பதுதான். அப்பதான் வந்து அந்த மாயை அறுபடும். அதுதான் வந்து அவங்க நாவாசமா கொண்டு வராங்க. அதுக்கு நம்ம மேற்கொண்டுதான் இருக்கு. அது நம்மள வந்து அந்த கலியுகத்திலிருந்து தலைவருக்கு மாற்றி இருக்கிறாங்க. அதான் சாலை தமிழ் சொல்லும் எவ்வளவு அச்சமன் இருப்பிடத்தை எவருடைய நெஞ்சகத்திலிருந்தும் பிடிங்கி எரியவல்ல எம்முடைய மெய்வழி சாதியின் ஏற்றமுக கல்வியே தமிழாகும். தமிழானது அவ்வளவு கூடுவாங்க பேரொழி மந்திரவாளாக திகழ்வது என்கிறதுதான். அது ஏமாவதை ஓய்வு மந்திரவாளாக அவங்களுக்கு புண்ணுக்கு புல்லாய் போதும் நல்லவன் மந்திரவாளா நிற்பதே மகாமிந்து உலகத்துக்கெல்லாம் தான தர்மங்களுக்கெல்லாம் வேளாண் சேஷமான தவம் வந்து நிற்கிறது. அது என்ன ஒன்று இல்லாத முதல்வர் சமீபத்தை உன்னை எஞ்சி வைக்கும் தேவனுக்கு வசனங்கள் எங்க வழியாக இருந்ததோ அங்க போய் தேவன் தீர்ப்பு வசனம் கேட்பதவே தவம். அந்த தவத்தை தான் நம்மளுக்கு அவங்களோட தீர்ப்பு வசனங்களை கேளு, அவங்கள பத்தி பேசு. அது கல்வி பற்றி இதுக்கு முன்னால தவம் செய்ய முடியாது. நாம் படிப்பதை விட அதிகமாக பேச வேண்டும். இல்லாவிட்டால் ஜீவன் கலையாக வந்துவிடும். துவனியை அதிகமாக மேய்ச்சல் செய்யப்போனே ஜீவன் முக்தனா நம்மளை ஆக்கிடுறாங்க. நம்ம நெய்வதை சார்ந்தவங்க ஜீவன் முக்தன்ற பக்கத்தையே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. தாழை மக்களுக்கெல்லாம் இப்போ கலியுகம் போய் தலையுகமா சத்தியுகம் தான் பிரிஞ்சிருக்கு. ஞான பூவரசிக்க காலத்துக்கெல்லாம் நம்ம எல்லாரும் வாழ வந்து போட்டிருக்காங்க. தெய்வம் வந்து இந்த உலகம் முழுவதுக்கும் இந்த நெய்வரிய இந்த ஞான சித்த காலம் வரவும் தான் அவங்க வந்து
இன்னமும் இந்த கற்பனை தவறு யுகத்துல தவறு செய்து கொண்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் ஞானபூர்வம் உலக மக்களுக்கு அது கலிகாலம் தான். அதான் நம்மளுக்கு சத்தியுகமாக பிரிப்பட்ட செய்தி. நம்ம எல்லாரும் அந்த சத்தியுகத்துல எப்படி தர்மம் 4 மாதத்துல நடந்ததோ நன்னெறி மக்களாக நம்மளை ஆட்சி கொண்டு நாம கூடவே இருந்து நம்ம எப்ப தவறு செய்யும் போதும் நம்ம தீர சாயும் போதும் அப்படி போகாத தடுத்து இதோட திரு வாக்கியங்கள் தான் தடுக்குது என் உள்ளத்துல. அதை தடுத்து அது செய்யாது அங்க வாதா நம்ம தைரியத்தை சொல்லலையே அப்படின்னு அது கட்டணை என் மனசு அப்படியே மாத்திக்கிட்டு நம்ம தெய்வத்துக்கு வாக்குல சாய்ந்தும் போதுதான் அது அது தொடர்பையே இயக்க நின்றாலும் அதே வந்துட்டு அழியா கலையா அழியா கலையா பவக்கலையா இதுக்கலையா மதிக்கலையா மாற்றி நம்மளை வாழ வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த பூஜை விட மீண்டும் ஒரு நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். 1400 ஆண்டுகளின் தெய்வம் திருவள்ளி வசனத்தில் கூப்பிட்டார்கள். பஞ்சாட்சர அமுதி என்றும் பஞ்சாட்சரம் அமுதி என்பது எது என்பதையும் விளக்கியும் 64 ஜாதி மதங்களையும் ஒன்றாக உருவாக்கி அதன் மேன்மையும் வெளிப்படுத்தி கற்பதை எல்லா காலத்திலும் போக்கும் என்பதை இப்பொழுதும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி அக்கா. களி கலியனை புலம்ப விட்டு கலியனை ஓட விரட்டி விட்டு அந்த கலியனுக்குள்ள சம்கார செயலான நமது தெய்வம் நமக்கெல்லாம் அருளி மூலமந்திரத்தையும் அவர்களுடைய திருவடி வசனங்களையும் அவருடைய வணக்க முறைகளையும் அனைத்தையும் பின்பற்றி பெரியவர்கள் அவர்கள் முன் தோன்றிய இயக்கதர்சிமார்களும் பரிசியானவர்கள் தெய்வம் அவர்கள் வந்துவிட்டார்கள் வருவார்கள் என்றும் தீர்க்கமாக எழுதி வைத்துள்ளார்கள். ஆதரின் தந்தை நாகமா முனிவர் அவர்களும் மாணிக்கவாகர் அவர்களும் கிறிஸ்துவரான் அவர்களும் இதை முன்கூட்டியே நமக்கு தெரிவித்திருக்கின்ற தெய்வத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்ளமாக மூலபந்தான பருவத்தில் வாடா மணி தீபமாக களி புலம்பலை தெய்வம் களி புலம்பலை வேடல் வாழ்வுடன் ஒரு விரட்டி அடித்து நமக்கு அந்த களியிலிருந்து நம்மை ரசித்து அவர்களுடைய சொற்படி நாம் நடந்து சர்வ மூல மந்திரத்தையும் நீர்வி வல்லமை கலையுகம் ஆண்டை நமக்கு வெளிப்படுத்தி வேத நிச்சயமாக நமக்கு அறிகிறார்கள். இதற்கு முன்பு ஒவ்வொரு யுகங்களும் எவ்வளவு ஆண்டுகள் என்பதையும் மிக தெளிவாக விவரித்திருந்திருக்கிறார். மொத்தம் 42,20,000 ஆண்டுகள் என்பதையும் அறிந்து மிகவும் மகிழ்ச்சி விட்டேன் அக்கா. மகா முந்தைய மூலம் முழுதும் புத்திக்கு மூலம் ஆசான் ஒட்டியும் உள்ளதும் உருவாகவும் நமக்கு அறிந்துள்ளார்கள். குருமணி மாலை என்றும் ஜீவ தேகத்தின் மகந்தவர்களை புரிந்து புகுத்தாட்சி திருநாமத்தையும் வேண்டி நமக்கெல்லாம் மேலானதாக நெருப்பாலும் மயிர்பாலும் கடத்தி அப்பாலுக்கு அப்பாலாக நமக்கு அந்த நித்திய பரமபத வாழ்வு அளிக்க வேண்டும் அந்த உரை என்று நமக்கு எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விளைகிறேன் அக்கா. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். ஆண்டர்கள் திருவடிகளுக்கு நமஸ்காரம் அக்கா. சபையர் அனைவருக்கும் நமஸ்காரம் அக்கா. 2 நாளா 4 யுகங்கள் பத்தியும் இந்த கலியுகம் எப்படி இருந்தது, கலியுகத்தை அழிக்க நம்ம தெய்வங்க அவங்க பிறந்து நம்ம அந்த கலியுகத்தை அவன் அவ்வளவு சிறப்பா அவனோட ஆட்சி இருந்தது. அந்த பரிசுத்த மகாராஜாட்ட அந்த 10 இடங்கள்ல நான் இருப்பேன், அதாவது எனக்கு அதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த பரிசுத்த மகாராஜா 10 இடங்கள் கொடுத்தது. அதுக்கப்புறம் அவன் அந்த ஆட்சியை
ரொம்ப சிறப்பா நிலைநிறுத்தி கடைசியில மக்களோட மனதிலேயே அக்கா சொன்னாங்க இன்னைக்கு தெய்வங்கள் சொன்ன அதை எடுத்து கொடுத்து அரக்கர்கள் வந்து வேற வேற இடத்துலதான் இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த கிரேதா யுகத்துல வந்து எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருந்து நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. திரேதா யுகத்துல வந்து ராமர் வந்து அந்த காலத்துல ராவணன் அந்த அசுரன் வந்து மக்களோட மக்களா வாழ்ந்து அதுக்கப்புறம் அந்த அதாவது சீதாதேவி வந்து ராவனோட பெண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. பட் அதை கூட அறியாம அவன் வந்து அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கிற கெட்ட எண்ணம் இருக்கிற அந்த யுகமாகும். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல வந்து கிருஷ்ணர், பஞ்சபாண்டவர், கௌரவர்கள் இப்படி எல்லாம் கலந்து அவன் இருந்ததும் கலியுகம். அப்புறம் கலியுகம்னு இருக்கிறப்ப கலியுகம் வந்து 42,20,000 ஆண்டுகள் அப்படின்றதை நம்ம தெய்வங்கள் வந்து அவங்க தீர்க்க தரிசனத்துல இருந்து அப்படி இருந்தது. ஆனா நாரத மகாமுனிவர், அதுக்கப்புறம் சைந்திர முனிவர், அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர், அது மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய தீர்க்க தரிசனமார்கள் அவங்களாம் வந்து அவங்களோட தீர்க்க தரிசனம் கிடையாது, 5000 வருடம் மட்டும்தான் அப்படின்றத சொல்லி இருக்கிறத நம்ம தெய்வம் வந்து எடுத்து நமக்கு கொடுத்தத வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி நம்ம தெய்வம் வந்து அந்த திங்களூர்ல வந்து அந்த தேரு அடியில் வந்து நம்ம பாட்டையார் அவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட அந்த ஆசீர்வாத கங்கணம் அவங்க பெற்று அந்த நாவாஸ்திரம் அந்த அஸ்திரம் வந்து அவங்க அடைஞ்சு, அதாவது எதிரிகளை வந்து தாக்கணும் கொல்லணும் அப்படின்னா அஸ்திரங்கள் வேணும். ஆனா அந்த யமனனும் அந்த கலியனை வந்து விரட்டணும்னா நாவாஸ்திரம் கொண்ட ஒரு மெய் தெய்வத்தால மட்டும்தான் முடியும்னு சொல்லி அவங்க அந்த வரத்தை பெற்று நமக்கு வந்து அவங்க ஆலவாயில இருந்து நமக்கு அந்த நாவாஸ்திரத்தை எல்லாம் நமக்கு வந்து நம்ம காது கொடுத்து நம்ம கேட்டு அவங்கள பார்த்து அதை பத்தி பேசி அவங்க கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்து அந்த வெறும் அந்த நாமம் மட்டும்தான். நாமம் சொன்னாலே அதாவது யாக முனிவர் அவங்க கிட்ட வந்து போய் கேட்க போனப்ப யார் வந்து சிறந்தவங்க கேட்க போன கலியுகம் தான், கலியன் தான் சிறந்தவங்க. ஏன்னா அந்த ஒரு மோசமான யுகத்துல ஒரு சின்ன விஷயம் நல்ல விஷயம் செஞ்சா கூட அதை பெருசா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு கெட்ட உலகத்துல ஒருத்தங்க ஒரு நல்லது செய்யறாங்கன்னா அதுக்கு உண்டான அந்த பலன் அங்க கிடைக்கும். அப்ப அதுக்கு அர்த்தம் நம்ம தெய்வம் நமக்கு செய்யற நல்லதை வந்து நாம போய் காது கொடுத்து நம்ம கேட்கிறப்ப அதுதான் நாம அங்க செய்யற அந்த நல்ல விஷயம். அந்த செய்யறப்ப நம்ம தெய்வம் வந்து நமக்கு அந்த கலியன் கிட்ட மாட்டிக்காத அந்த வரத்தை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து வியாசமுனிவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி இந்த சாலை தமிழ் வந்து யமநட்சத்தை ஒழிக்கும் மந்திர வாளாக வந்து நமக்கு நிக்குது. தேவ வசனத்தை கேட்க பார்க்க பேச அந்த யமநட்சத்தை வந்து அந்த சாலை தமிழ் வந்து போக்கி வைக்குது அப்படிங்கறதையும் நான் இன்னைக்கு புரிஞ்சுட்டேன். இந்த கலியன் வரப்ப அவனுக்கு வந்து என்ன அவனோட காலம் இருந்தப்ப என்ன அவனுக்கு வந்து எண்ணெய் பூசி அப்புறம் மையிட்டு அவனை சீராட்டு பாராட்டி எல்லாம் நான் இப்படி எல்லாம் இருந்தேன். அவன் அவனை புலம்ப விட்டுட்டாங்க. நம்ம தெய்வம் வந்து அவனை புலம்ப விட்டு அப்படி அவன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தத நம்ம தெய்வம் வந்து அந்த 5000 வருடம் அவன் முடிகிறப்ப சாலையில வந்து அவங்க சாலை அமைத்து அவனோட அந்த ஆட்சியை முடிப்பாங்க அப்படிங்கிற தீர்க்க தரிசனங்களையும் நம்ம சொல்லி இருக்கிறது நம்ம தெய்வங்களே தான் எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப இத்தனை தீர்க்க தரிசனம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம தெய்வம் எடுத்து கொடுத்தனால்தான் நமக்கு தெரியும். ஆனா இதை கூட தெரிஞ்சுக்காம இந்த உலக மக்கள் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலன் அடையணும்ன்றதுதான் நம்ம தெய்வத்தோட பெரிய ஆசை. அது அவங்க ஆசைப்படுற மாதிரி நாம எல்லோருமே வந்து நம்ம தெய்வத்தையே நினைத்து நம்ம தெய்வத்தையே நிதமா வந்து அன்பு செலுத்திட்டு கடைசி வரைக்கும் நம்ம தெய்வம் தான் நமக்கு அந்த பரமபத வாழ்வை வந்து நமக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட இருந்தானா நாம் அந்த யமன் நட்சத்தை வென்று நித்திய பரமபத வாழ்வுக்கு நாமெல்லாம் எட்டலான்றது இன்னைக்கு நான் புரிந்து கொண்டேனாக்கா. நிறைய விஷயங்கள் சொன்னீங்கக்கா, மிக மிக ரொம்ப அருமையா இருந்ததுக்கா. நமஸ்காரங்கக்கா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.